எம் பக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஞானரதம். நான் ஜோதிடத்துல பிஹெச்டி வாங்கியிருக்கேங்க. தினத்தந்தி நாளிதழில் ஒரு 21 வருஷம் எழுதியிருக்கேன். பிறந்த நாள் பலன்கள்ன்ற அது மட்டும் இல்லாமல் இப்போ டெய்லி தந்தியில் எழுதிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குமுதம் சிநேகித ஆர்டிகல்ஸ் தொடர்கள்னா அது தினகரன், வாசுகி, பலன்கள், மாலை முரசு, ஆருடம் இது மாதிரி பல்வேறு பத்திரிகையிலையும் நாளிதழ்கள்லாம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி யூடியூப்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். என்ன நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, இன்று நம்ம சேனல்ல என்ன பேச போறோம் அப்படின்னு பார்க்கும்போது 2025வது ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். முதல் ராசி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசி அன்பர்களுக்கு நான் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா புத்தாண்டு பலன்கள் பத்தி டீட்டெயில்டா பேச போறாங்க. வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அவருடைய கேரக்டர்ஸ் அப்படின்வாங்க இல்லையா, குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுவீங்க. இது முடிச்சிடணும், அது முடிக்கணும், டப்பு 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 டப்புன்னு ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட தாங்க கொடுக்கணும், சீக்கிரமா முடிச்சு தரணும்னா அவ்வளவு ஃபாஸ்டா செய்யக்கூடிய ஒரு ராசி எதுனா அது மேஷ ராசி. இந்த மேஷ ராசி நேயர்கள்ல எப்படி பார்த்து பழகுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே கெத்தா இருப்பீங்க. ஐயோ அவர் பக்கத்துலயே பேச முடியாது, அவர் ரொம்ப டெரர் அப்படின்ற மாதிரி பார்ப்பதற்கு கரடுமுரடாக தெரிவீர்கள். ஆனா பழகுவதற்கு உங்களை மாதிரி ஒரு சாஃப்டான கேரக்டர் யாருமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையானவர், குழந்தை தனம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பழகுவதற்கு ரொம்ப இவரா ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற அளவிற்கு எளிமையாக பழகக்கூடிய ஒரு நபர் என்றால் இந்த மேஷராசி அன்பர்கள் தாங்க. சரிங்க, நீங்க இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது புரியுறது. சரி, அது கோச்சாரம் என்றாலே அந்த சந்திரனை வைத்துதான் பார்க்கிறோம். சரி, கோச்சாரப்படி இந்த சனி எப்படி இருக்கு இந்த வருஷம், ராகு கேது மற்றும் குரு பகவானுடைய நிலை அப்படிங்கும்போது இந்த 2025வது ஆண்டில் இந்த 4 முக்கிய மேஜர் பிளானட் இருக்கு இல்லையா, இவங்க அப்படி எல்லாமே மாறுறாங்க. அதாவது சனி பகவான் மார்ச் மாதம் 28வது நாள் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கின்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாசம் 14வது நாள் குரு இது வரைக்கும் இருந்து கொண்டிட்டு இருக்காரு இல்லையா. இப்ப கூட புத்தாண்டு ஸ்டார்ட் ஆனாலும் குரு பகவான் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில தான் இருக்காரு. சோ ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு செல்வது மே மாசம் 14வது நாள். அடுத்தபடியாக இந்த ராகு கேது இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க இருந்து எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ரிவர்ஸா சுற்றுவாங்க. அவங்க எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்துறது பழக்கம். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 20வது நாள் மே மாதம் 2025 இந்த நாள்ல ராகு கேது பயிற்சி நடக்கும். சோ இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்து இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கேரக்டர்லாம், அதாவது அவங்களுடைய வாழ்க்கை, அதே மாதிரி அவங்களுடைய செயல்கள் அப்படி நிறைய விஷயங்கள்ல மாறுபடும். சரி, முதல் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உத்தியோகஸ்தர்கள் எடுத்துக்கலாம் முதல்ல. சோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாக்குறச்ச, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ பயப்பட வேண்டாம், என்னடாது 7.5 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. எப்போதுமே சனி பகவானை பத்தி எல்லா சேனல்லையும் பார்த்திருப்பீங்க. நானும் சொன்ன என்னடாது அரைச்சமாவே அரைக்கிறீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா சனி பகவான் ஒரு நீதிமான். அவர் என்ன பண்ணுவாரு, கர்ம வினை, அதாவது நம்ம என்ன செஞ்சோமோ கர்ம பலன்களுக்காகத்தான் அவர் இருக்கார். அந்த ஒரு கிரகம் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் நிச்சயமாக தருவார். அதாவது சொல்லுவாங்களே பாரபட்சம் இன்றின்னு. அதனால நீங்க நிச்சயமாக இந்த ஒரு மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு 30 வயசு இப்ப இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 30 வருஷம் நீங்க என்னென்ன பாவம் பண்ணிருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையில் தான் அவருக்கு தண்டனைகள் கொடுப்பார். சோ நீங்க தப்பே பண்ணலன்னா நீங்க கவலையே படாதீங்க. சொல்லுவாங்க இல்லையா, வழியில கனந்தா தானே வழியில பயணம் மாதிரி. அதனால நீங்க அந்த ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுட்டு எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஏன்னா சனி பகவான் நீதிமான்னாலே என்ன புரியுதுன்னா, இந்த ராசிக்கு தான் நல்லவன், அந்த ராசிக்கு கெட்டவன் அப்படின்றது விஷயத்தை தாண்டி அவர் நீதினாலே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு பட்சத்துல வருவாரு. அதனால நீங்க நல்லதே செய்யுங்க, அதனால நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா சனி மாதிரி கொடுப்பவர்கள் யாருமே இல்லை. இந்த மாதிரி சனியை பத்தி நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. எவன் ஒருவனுக்கு இந்த இறை சனி வருதோ அப்பதான் அவன் பெரியாள் ஆவாங்க. அது நிறைய பேருக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா 7.5 வந்துருச்சு முடங்கி போயிட்டோன்னே தான் நிறைய பேர் பேசுவாங்க. இதுலயே மங்கு சனி, பொங்கு சனி, இந்த மாதிரி நிறைய சனிகள்லாம் இருக்கு. இது உங்களுக்கு எந்த சனின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படிதான் நடக்குங்க. அது ஒரு விஷயம். இப்ப உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை மிக சிறப்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமா சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியோட தசையோ புத்தியோ இப்ப நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனியினுடைய தாக்கங்கள் அதிகமாகவே இருக்கும்.
இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்தால்தான் சொல்ல முடியும். அடுத்தபடியாக இந்த லக்னம் என்று சொல்லுவாங்க. லக்னத்தை சார்ந்தும் இந்த சனியுடைய நிலையும் இருக்குங்க. ஏன்னா அவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களான்ற விஷயங்கள் லக்னம் லக்னாதிபதி இதை சார்ந்துதான் இருக்குங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்தபடியாக அந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பாக்குறச்ச ரொம்ப கெட்ட பெயர், அவமானங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்க வேண்டிய சூழல் தான். அதனால கூடுமான வரை நான் சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு பிடிச்சதுன்னா நேர்மையா இருக்கணும். உண்மையா இருந்தா நிச்சயமா கெடுப்படங்கள் உங்களுக்கு வராது. சரிங்களா? அடுத்தபடியாக அதாவது மற்றவங்களுக்காக அதாவது இந்த நேரத்துல போயிட்டு நம்ம ஏதாவது வேற ஏதாவது தவறான வழியில போய் மாட்டிட்டீங்கன்னா இன்னும் கெட்ட பெயர் வந்துடும். அதாவது கூடுமான வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்களும் இருக்க கத்துக்குங்க. இது உத்தியோகஸ்தர்கள். அடுத்தபடியாக இந்த இதை பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு இப்ப 7 சனியில ஒரு பிசினஸ் பண்றீங்க, 7 தாங்க எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி நல்லபடியாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது பாதக ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமாக பணம் வந்து நீங்க போட்டீங்கன்னா அது விரயமாயிடும். அதனால இருக்கிற பணத்தை அப்படி கெட்டியா புடிச்சுக்குங்க. ஏன்னா இது வந்து புத்தாண்டு தான். இப்ப ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்றதுனால மேஷராசி அன்பர்கள் இப்பவே நீங்க வந்து அலாட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்ச் மாசம் தான் மாறுறாரு. இந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க பணத்தை சேவிங் பண்ணுங்க. அப்புறம் ஏன்னா அந்த அந்த நேரத்துல செலவு பண்றதுக்கு யாருக்கிட்டையும் போய் கேட்டாலும் பணம் தர மாட்டாங்க. ஏன்னா 7:30 தான் ஒருத்தங்களுடைய மற்றவங்களுடைய சுயரூபம் எல்லாம் தெரியும். அப்ப நம்ம தான் அன்னைக்கு அவனுக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணுமே, இன்னைக்கே அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னா நம்ம டைம் சரியில்லைன்னா எவனுமே செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி நான் அப்படிலாம் செலவு பண்ண அப்ப அந்த காசு வச்சிருந்தா டெபாசிட் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்திருக்குமே அப்படின்லாம் ஃபீல் பண்ண தோணும். அதனால தயவு செய்து பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து வெளிநாட்டிற்கு சென்று வியாபாரம்லாம் செய்யறது, வெளியூர் சென்று செய்யக்கூடிய வியாபாரங்கள்லாம் நல்லா செழிப்படையும். ஏன்னா கால புருஷ தத்துவப்படி மீன ராசின்றது நீர் ராசி. வெளிநாடு அப்படின்ற அந்த இடத்துல சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்க இடமும் அந்த இடம் தான். அதே நேரத்துல அந்த இடம் தான் உங்களுக்கு ஜலராசினால நிச்சயமாக ஃபாரின் போயிட்டு வர்றது, இல்ல நீங்க சுப செலவா கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு கல்யாணம் பண்ற விஷயங்கள், ஏன்னா விரயம் இப்ப நடக்கும். ஏன்னா விரயச்சனியாக மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வர்றாரு. சரிங்க. அடுத்தது அந்த குரு பகவானுடைய நிலை அப்படின்னா இப்ப குரு பகவான் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. ஏன்னா தனஸ்தானத்துல மேஷராசிக்கு இருக்கிறதுனால ரொம்ப பண வரவுல எப்படியாவது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இந்த 7 சனி வர்றதுக்கு முன்னாடியே பண வரவை வந்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா குரு பகவான் மே மாசம் மாறிடுவாரு. அப்ப அவரு சாதகமாக இல்லாம 3வது இடத்துல மறையறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பண நெருக்கடி வந்து தீரும். சரிங்க. அடுத்தபடியாக கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதாவது சுக்கிர பகவானுடைய நிலை எப்படி இருக்குன்னு அவங்க உங்களுடைய பர்சனல் ஜாதகம் இதுலதான் தெரியுங்க. ஆனா இப்ப வந்து பொதுவாக கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கிரகங்களின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது என்ன விஷயம்னா கெட்ட பெயர், கிசுகிசுக்கள் இது மாதிரிலாம் வந்து சேர்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏங்க நீங்க வெறும் ஆக்டர் ஆக்ட்ரஸ் மாதிரி தான் சொல்லுவீங்களான்னு கேட்காதீங்க. பிஹைண்ட் த ஸ்கிரீன் சொல்லுவாங்க இல்லையா, கேமராமேன், எடிட்டர், அப்புறம் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர், இன்னும் நிறைய சொல்லலாம். லைட் மேன் முதற்கொண்டு அதாவது படத்தை சார்ந்துதான் இருக்காங்க கலைத்துறையில. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பணம் வந்து லாக் ஆயிடும். நீங்க பணம் வாங்கிட்டு உங்களுடைய தொழில் ஆரம்பிங்க. இல்லைன்னா பணம் வந்து அப்புறம் தரப்பானா நீங்களும் கேட்டு கேட்டு சலிச்சு அப்புறம் விட்டுருவீங்க. அதனால பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக குடும்ப தலைவிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த பாதம் தாங்க. ஏன்னா இப்ப விரயச்சனி வந்திருக்கு. அது எந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்த்தா காலபுருஷ தத்துவப்படி பாதம் என்பதுதான் மீன ராசினுடைய அடிப்படை விஷயங்கள். அதனால இந்த கால் வலி, முட்டு வலி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேரும். அதுவும் குறிப்பாக 50 வயது தாண்டியவர்களுக்கெல்லாம் உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்து சேருங்க. உடல்நிலையை மிகவும் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி உணவு விஷயத்திலயும் மிகவும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதோ அது மாதிரி விஷயம்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த வயிறு உபாதைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே எப்ப வரும் அப்படின்னு பார்க்கும் இந்த ஆஃப்டர் மேக் அப்புறம் தாங்க. அதனால மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். குடும்ப தலைவிகளும் பணம் இப்ப இருக்கு நல்லபடியா புழங்குதுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க, சேமிப்பு வைங்க. ஏன்னா குரு பகவான் மாற போறாரு. அப்படின்னும் அப்ப காசு இல்லைன்னு சொல்லி ஒரு கணவர்கிட்ட போய் நம்ம போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தையும் அவருக்கு ஒத்தாசையா அந்த காலகட்டத்துல பண்ணும்பொழுது நிச்சயமா அவரும் ஒரு ஹாப்பி ஆயிடுவாருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க.
நிச்சயமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னும் போது திருமண பலம் ஏதாவது விஷயம்னா இந்த மே மாசத்துக்குள்ள முடிக்க பாருங்க. நல்லபடியா நல்ல வரன் கிடைக்கும். மே மாசத்துக்கு அப்புறம் போது இந்த குரு பலம் மாறிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த தசாபுத்தி சொல்லுவாங்க இல்லையா, திருமண யோகம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மே மாசம் தாண்டி கூட இந்த திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாங்க. சரி, மாணவர்களுக்கு அப்படின்னும் போது இந்த 7:30 சனி ஸ்டார்ட் ஆச்சுனாலே மாணவர்கள் தான் ரொம்ப அடி. ஏன்னா அந்த மார்ச் மாசம் வேற மாறுறாரு. மே மாசம் எக்ஸாம் வர வரப்போகுது. ஸோ இந்த 2 மாசத்துல ரொம்ப கெடுபிடியா இருக்க வேண்டிய ஒரு சூழல். தயவு செய்து நல்லா படிங்க. ஒரு முறைக்கு பல முறை படிங்க. அதே மாதிரி காதல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் இன்ஃபாச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்துல போய் இறங்கிட்டீங்கனாலே உங்களுடைய முழுமையான பலமும் அதில் இழந்துருவீங்க. அதை பத்தி யோசிக்கிறது எல்லாரும் சரிங்களா. அதனால நம்ம வந்து நல்லா படிச்சு பெரிய நிலைக்கு வந்தாலே 1000 பெண்கள் 1000 ஆண்கள் நம்ம பின்னாடி வருவாங்க. சரிங்களா. அதனால நம்முடைய திறமையை வளர்த்துக்குங்க, நல்லா படிங்க, அப்பா அம்மாவுடைய பேரை வந்து காப்பாத்துங்க. சரிங்களா. அடுத்தபடியாக என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிக நல்லதுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு வீர பராக்கிரமசாலி, ஒரு உங்க ராசி அதிபதி. அதனால ஆஞ்சநேயரை பிடிச்சிட்டோம்னா உங்க இந்த 7 சனியுடைய தாக்கத்துல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதாவது அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் உங்களுடைய ராசிக்கு, அதுக்காக சொல்றேன். அதனால ஆஞ்சநேயருக்கு ஒரு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு வடை மாலை, வீட்டை ஒரு 2 வடையை வச்சு கூட சுவாமிக்கு ஒரு நைவேத்தியமா பண்ணலாம். இதை நீங்க போயிட்டு விளக்கு ஏத்திட்டு வர்றது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும். ஒரு விளக்கு ஏத்தினா கூட போதுங்க. ஏன்னா நிறைய கோவில்ல நான் படிச்சிருக்கேன். திருவேற்காடுல தான் முக்கியமா படிச்சேன். என்ன படிச்சேன்னா 1000 ஒவ்வொரு தீபங்கள் 2 தீபங்கள் ஏத்தினா இந்த பலன், 3 தீபங்கள் ஏத்தினா இந்த பலன் நிறைய இருந்துச்சு. செல்வம் வரும் அப்படி இப்படின்னு. ஒரு தீபம் ஏத்துனா என்ன வரும்னு படிச்சேன். நிம்மதி கிடைக்குன்னு வந்துச்சு. ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்க ஏத்துங்க, வாழ்க்கையில நிம்மதியுடன் இருக்கலாங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த 2025வது ஆண்டு புத்தாண்டை அழகாக எதிர்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இது நல்லா இல்லையா? எதிர்கொள்ளுங்கள். இனிய வாழ்த்துக்கள் சொல்லணுமா? இந்த 2025வது ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாகமாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. இந்த 2025வது ஆண்டு அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இனியதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் இந்த புது வருஷம், அதாவது 2025ஆம் ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும்னு நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதற்காகத்தான் இந்த ஒரு பெரிய ஒரு பதிவே. இதற்காக உங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாகவே நான் இப்ப சொல்ல போறேன். உங்களுடைய அதாவது இப்ப கிரகம் கோச்சாரம் என்றால் என்ன முதல்ல தெரிஞ்சுங்க. கோச்சாரம்னா இப்ப உதாரணமாக வந்து ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்களேன். 20 வயசுக்காரங்களுக்கும் ரிஷப ராசியா இருக்கலாம், 50 வயசுக்காரங்க ரிஷப ராசியா இருக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 80 வயசுக்காரங்களுக்கும் ரிஷப ராசி. இப்ப இந்த குரு பலம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இப்ப ரிஷபத்துக்கு 2ல குரு வரப்போறாரு இந்த 2025ல. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து குரு பலம் வந்துருச்சுனால கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஜென்ரலா சொல்லுவாங்க. இது பொதுவானது. அதனால 80 வயசுக்காரங்க கல்யாணம் ஆகுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. புரியுதுங்களா. அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பொது பலன்கள். இதுலயே உங்களுக்கு ஒரு 60 to 70% மேட்ச் ஆயிடும் கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கணும்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்க்கும்பொழுது அல்லது லக்னங்கள் மாறும், நட்சத்திரங்கள் மாறும். இப்ப வந்து ரிஷப ராசியிலேயே ஒரு நட்சத்திரம் உள்ளவங்களா, அதுவே பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை இருக்காங்க, மிருகசீர்ஷம் இருக்காங்க, ரோகிணி நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க. சோ அப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் நிச்சயமாக இருக்கும். சோ அதனால வெறும் இந்த பொது பலன்கள் மட்டும் நம்ம வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். மீதி எல்லாமே அக்யூரேட்டா பார்க்கணும். நமக்கு இந்த வருஷம் வீடு கட்டுவோமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள், நமக்கு இந்த வருஷம் குழந்தை பிறக்குமா, இது மாதிரியான விஷயங்களா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல இப்ப குழந்தை ஸ்தானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடிய நேரமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுங்க. சோ என்ன விஷயம் எதற்காக இந்த இன்ட்ரடக்ஷன்னா இந்த கோச்சாரம் என்றாலே வந்து சந்திரனை வைத்து இந்த ராசியை வைத்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். சோ இப்ப வந்து இந்த வருஷங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறுது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே வந்து ஒரு வருஷத்துல சனி பயிற்சி ஆவாங்க, அப்புறம் வந்து குரு பயிற்சி ஆவாங்க, இது மட்டும் இருக்கும். அப்புறம் ராகுக்கு எது பயிற்சி ஆக மாட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இந்த 2025ல ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா பிளானட்டுமே மாறுதுங்க. அதாவது மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா சனி வந்து அதாவது டேட் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 28ஆம் நாள் 2025 அன்று வந்து சனி வந்து எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னா கும்பராசியில இருக்கிறவரு மீனராசிக்கு போறாரு. சோ அதே மாதிரி குரு பகவான் எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துல
இது வரைக்கும் இருந்த ஜென்ம குருவாக சஞ்சரித்திருந்தார் இல்லையா, அவர் வந்து மிதுனத்துக்கு போறாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா மே மாசம் 14வது நாள், அதாவது குரு பயிற்சி வருது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லையா, அதுவும் மே மாசம் கரெக்டா பாத்தீங்கன்னா 20வது நாள். அதாவது மீனத்துல இருந்து பேக்வர்டு, எப்பவுமே ராகு கேதுக்கள்னாலே ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்துவாங்க. சோ மீனத்துல இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய ராசியான கும்பராசிக்கு போறாங்க. சோ இதெல்லாம் வைத்துதான் நம்ம வந்து ஒரு பொது பலன்களை இந்த வருஷம் எப்படி இருக்குன்ற விஷயத்த நம்ம டீட்டெயில்டா பாக்கலாங்க. சரிங்க. முதல் ராசி இப்ப மேஷ ராசி, ரிஷப ராசி அப்படின்ற 12 ராசிகள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்ற விஷயத்தை தாங்க. சரிங்க. ரிஷப ராசி இருக்கு இல்லையா, ரிஷப ராசியில சுக்கிர பகவான் தான் அவங்களுடைய வீட்டு அதிபதினு சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து இந்த 2025ல பிறந்திருக்கு இல்லையா, இப்ப சுக்கிரன் வந்து சனியுடன் சேர்ந்து இருக்காங்க. இப்ப அதாவது 2025 ஜனவரி 1ல ஒரு விஷயம். சரி, இந்த இடங்கள் அப்புறம் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, எங்க எங்க இருக்கு மற்ற கிரகங்கள் அப்படின்னா சூரிய பகவான் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்காங்க. சோ இது மட்டுமா அப்படின்போது முக்கியமான பெரிய கிரகங்கள் சொன்னோம் இல்லையா, சனி பகவான் வந்து இப்ப கும்பத்துலதான் இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் எங்க இருக்காரு ஸ்டார்டிங் போது ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. பொதுவாகவே இந்த குரு பகவான் ஜென்மத்துல இருக்கிறது நல்லதுன்றாங்க நிறைய பேர். ஆனா அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா ரிஷப ராசி அதிபதி யாரு, சுக்கிர பகவான், அவரு அசுரகுருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரு பகவான் இருக்காரு இல்லையா, அவரு தேவகுரு. அசுரகுருவும் தேவகுருவும் மேட்சே ஆக மாட்டாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் மாறுபடும். அதுவும் அசுரகுரு வீடான இந்த ரிஷபராசியில குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எப்படி இருக்கும், ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரிஷபராசிக்கு அவ்வளவு கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. சரி, அந்த கஷ்டங்கள்லாம் எப்ப தீரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவாகவே வந்து ரிஷபராசி அன்பர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க வந்து ரொம்ப அன்பானவர் சொல்லலாம், ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடியவர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரிஷப ராசி தாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நிறைய பேர் வந்து பொருளை சார்ந்து வாழ்வாங்க. அந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து உணர்வுகளை சார்ந்து மனசுல என்ன படுதோ அதை தான் செய்வாங்க. இது இவ்வளவு பணம் வருதே, இவ்வளவு இது நடக்குதே அப்படின்றதுக்காக அவங்க யார்கிட்டயும் அடிமையே ஆகாத ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரிஷப ராசி தாங்க. அம்மா மேல செம்ம பாசம், கேட்கவே வேணாம். அதுவும் பெண்களிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த ரிஷபராசி தான். அதே மாதிரி அன்பு, பாசம், காதல், களியாட்டம் இதெல்லாத்துக்கும் அதிபதியே நம்ம சுக்கிர பகவான் தாங்க, அவர் தான். இப்ப வந்து நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2025 அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து யாரு, குடும்ப தலைவன் ஒரு ஆண் அப்படின்னும் போது ஒரு உத்தியோகம்ன்றது ஒரு புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. சோ அப்படின்னும் போது உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2025 அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா அவங்களுக்கு பண வரவு இல்ல அப்படின்னா ஏன்னா 2024 அவ்வளவு பேடுங்க, அவ்வளவு சந்திச்சிருக்கங்க, அவ்வளவு இழப்புகள், பண விரயங்கள் அதிகமா அவங்களுக்கு ஆயிருக்கும். அது மட்டுமா ஹெல்த் வைஸ் ரொம்ப படுத்தி எடுத்திருக்கும். அதுவும் வயிறு பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்குலாம் ஆயிருக்கும். குரு வேற ஜென்மத்துல இருக்காரு. சோ ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக அது 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு எல்லாம் உடல்நலம் வந்து பிரச்சனை ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல மேலதிகாரிகளுடைய தொல்லைகள், அது மட்டும் இல்லாம அங்க சக ஊழியர்கள் வந்து நிறைய வந்து ட்விஸ்ட் பண்றது, இவங்க இப்படி சொல்லாத விஷயத்த சொன்னு சொல்லி இந்த போட்டு கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஆனா அது வந்து இந்த வருஷம் மாறுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, அல்லது ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏங்க, ரிஷபராசி இந்த 12 ராசிகளிலேயே இந்த 2025ல மார்ச்சுக்கு மேல பாருங்க பின்னுவாங்கல்ல, அவ்வளவு அருமையாகவே இருக்குங்க. என்ன காரணம், என்னடா அது உங்க முகஸ்துதிக்காக பேசலைங்க, குரு வர மே மாசம் வர 2வது இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தனக்காரகன் வராரு. அதாவது இந்த ஜென்ம குரு மாறுறாரு. மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துலங்க, அதுவும் நம்ம சனி பகவான் ஃப்ரெண்ட் ஆச்சு அது ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதனால நிச்சயமாக அவர்களுக்கு லாபம் என்பது இருக்கலே சூப்பரான ஸ்தானம் எதுன்னா 11வது இடம். அங்க வர்றது, அது சனி பகவான் உட்கார்றது பெரிய அதான் சொல்லுவாங்களே ரெட்ட பெரிய ஜாக்பேட் அப்படின்வாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நீங்களே நினைக்காட்டினாலும் இந்தாங்க பணம் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போகக்கூடிய அளவிற்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமே இல்லை. யார் யாரெல்லாம் உங்களை வந்து அவமரியாதை செய்தார்களோ அங்கெல்லாம் நீங்க போகும்போது கெத்தா போவீங்க. இனிமேட்டு நீங்க ஆபீஸுக்கு போகும்போது நிறைய பேர் உங்களை போட்டு கொடுத்துவேன், அதை பண்ணவன் இது பண்ணவெல்லாம் வந்து வாத்தலைவா அப்படின்ற அளவுக்கு இறங்கி பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்க நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகள் உங்களை பற்றிய விஷயங்கள்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பா அவங்கள வந்து
இது பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு இந்த பதவி உயர்வுக்கு உண்டான வழிகளையும் செய்வாங்க. நிச்சயமாக அதுவும் தனக்காரகனாகிய குரு பகவான் 2ஆம் இடத்துல வரதுனால முக்கியமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு, அதுவும் உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்க போகுது. சம்பள உயர்வுடன் அதுவும் வரப்போகுது. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் பண்றாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா, நிறைய பணம் லாக் ஆயிருக்குங்க. இங்க பணம் கொடுத்தா, அங்க பணம் கொடுத்தா, இவன் தரல, அவன் தரல. யாருக்கும் இவங்க கொடுக்குற மாதிரி இருக்காது, அவங்கதான் தரா மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் நம்பி 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 இவன் நல்லவன் இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் நம்பி மோசமாகக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி தாங்க. இனிமேட்டாவது நீங்க யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. என்னதான் பேசுனீங்கனாலும் வாங்கப்பா சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி என்ன முடியுமோ பண்ணுங்க. என்னடா அது அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க ராசி பலன் சொல்றது போல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து பணம் இருந்தால் அவ்வளவு அசால்ட்டா செலவு பண்ணிடுவீங்க. அதுவும் மத்தவங்களை உபசரிப்பதில் அப்படின்னும் போது இன்னும் அதிகமாகவே நீங்க செய்யக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரிஷப ராசி தான். ஏன்னா நம்மளது வந்து பண்றோம்னா பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க. எல்லாத்தோட நம்ம நல்லா இருக்கணும், நம்ம யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிருங்க. ஏன்னா உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, பிசினஸ் எல்லாம் பண்றவங்க இப்ப வந்து பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்கறது புரியுது. இந்த லாக்கான பணம் எல்லாமே இந்த மே மாசத்துக்கு அப்புறம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் 11வது இடத்துல சனி பகவான் இருக்கனால நிச்சயமாக, அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வேற லெவலுக்கு போகும். அதுவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும், நல்ல லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க. சரிங்க, அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக அதுவும் கலைஞர்களுக்கு, ஏன்னா ரிஷபம் என்றாலே யாருக்கு அதிபதினாலும் சுக்கிரன் தான். சுக்கிரனாலே எதுங்க கலைதான். அப்படின்னும் பொழுது கலைஞர்களுக்கு கேட்கவே வேணாம். அப்படி ஒரு என்னென்ன படம் எல்லாம் ரிலீஸ் ஆகாம இருந்துச்சோ அவங்களுக்கு இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆயிடும். நிறைய நாளா வந்து ஒன்னும் ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஹீரோவா நடிச்சிருப்பாங்க, அல்லது வந்து பெரிய பெரிய முக்கியமான கதாபாத்திரத்துல பண்ணிருப்பாங்க, அந்த படம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. சோ வந்து அந்த விஷயங்கள் வந்து இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். அது மட்டுமா ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட படம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக பல அளவுக்கு சொல்லுவாங்க, பல கோடி வந்து அல்ற அளவுக்கு கூட உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி போன வருஷம் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய இழந்திருப்பீங்க, அது எல்லாமே மீட்கக்கூடிய அளவிற்கு பணவரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். நிறைய படம் ஒப்பந்தமாகலாம். அதே மாதிரி பணம் வந்து முதலே கையில கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த வருஷம் உங்களுடைய பெயர் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த 2025வது ஆண்டு இருக்கு இல்லையா, குடும்ப தலைவிகளுக்குன்னு பார்க்கும்பொழுது என்னடா அது நம்ம வீட்டுல நம்ம கணவருடைய சைட்ல யாருமே மதிக்காம இருந்தாங்க இல்லையா போன வருஷம் எல்லாம். உங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணாம இருந்திருப்பாங்க, அப்படியே போன் பண்ணா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் பேசிட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு உங்களுக்கு ஆளா இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கூட கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, நல்லபடியாக உங்களை ட்ரீட் பண்ணாம இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து தலை குனிந்து வந்து தலை வணங்கி உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 2025 இருக்குங்க. உங்களுடைய மதிப்புகள் வந்து உயரம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பேச்சு இருக்கு இல்லையா வீட்டுல, நீங்க சொல்றதா உங்க ஹஸ்பண்டே கேட்பாரு. அந்த அளவுக்கு வந்து கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அதுவும் பிரிந்திருந்தவர்கள் நிச்சயமாக சேரக்கூடிய ஒரு வருஷமா இருக்குங்க. இந்த வருஷம் வந்து பாருங்க, அவங்களா வந்து இறங்கி வந்து பேசுவாங்க, சொல்லுங்க நம்ம சேர்ந்து வாழலான்ற அளவுக்கு. நீங்க போய் தொங்கிட்டு இருந்தீங்களா அதெல்லாம் இல்லாம இப்ப அவங்க வந்து கேட்கக்கூடிய அளவிற்கு பிரிந்திருந்தவர்களும் தம்பதியர்கள் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குடும்ப தலைவிகள்லாம் அவங்களாம் நினைச்சிருப்பாங்க ஹஸ்பண்ட்லாம் நம்ம பணம் கொடுத்துட்டோம் போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நிச்சயமா கிடையாதுங்க. அந்த பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தாங்க தெரியும். அந்த பணத்தை எப்படி வந்து சீட்டு போடுறது, எப்படி சேவிங்ஸ் பண்றது, எப்படி வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து சிக்கனமா நடத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் சிக்கனப்படுத்தி ஒரு புதுசா இன்னொரு பொருள் வாங்குறது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் அருமையாகவே செய்து. நீங்க இல்லைன்னா வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு வந்து உங்களால நீங்க இல்லைன்னா சொல்லுவாங்களே இந்த பொருளை அப்படி நகர்த்த கூட முடியாதுன்ற அளவிற்கு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் தான் இருக்குங்க. சரி, அதெல்லாமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. சரிங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் பிடிச்ச மாதிரியே அமைய போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் பாருங்க, மாணவர்கள் குறிப்பா சொல்ல மறந்துட்டேன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த முறை அதிக மதிப்பெண்களுடன் அவங்க வந்து தேர்வுல வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஞாபகத்திறன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முறைக்கு இருமுறை வந்து படிக்கிறது இல்லாம கொஞ்சம் எழுதி எழுதி பாருங்க, நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களுக்கு மேலாக அள்ளக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்திலே சனி பகவான் வராரு. ஏன்னா இது வரைக்கும்
தொழில் ஸ்தானத்துல இருந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்த அந்த சனி பகவான் லாபம் என்றாலே பெரிய ஒரு விஷயங்க. அது ரிஷப ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவாங்க. அந்த யோகத்தை பெற்ற ஒரு சனி பகவான் லாபத்துல இருக்கனால மாணவர்களுக்கு கவலையே வேண்டாங்க, நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். அதாவது மதிப்பெண்கள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச துறையில வந்து ஜாயின் பண்ணுவீங்க. பிளஸ் 2வது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் இருக்கு இல்லையா, ரிஷபராசிக்கு தனஸ்தானத்துக்கு வரனால நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, அது டிலே ஆகிட்டே இருந்திருக்கும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் போது வீடு கட்டுவீங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். அதாவது 12 ராசிகளிலேயே முதல் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா 100க்கு 90% உங்களுக்கு மார்க் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு அருமையாகவே இருக்கு. சரிங்க, இருந்தாலும் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமாளை கும்பிடுங்க. அது ரொம்ப உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு முழமாவது துளசி மாலை சுவாமிக்கு சாத்திட்டு மனமாற நீங்க பிரார்த்தித்து வந்தாலே பல பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுபட முடியுங்க. முடிஞ்சா நீங்க பணம் இருக்கிறவங்க திருப்பதி போயிட்டு வாங்க, இல்லைன்னா இங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, அது பத்மநாபன் டெம்பிள் போயிட்டு வாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அதாவது காயத்ரி மந்திரம், ஸ்ரீனிவாச வித்மஹே எல்லாம் சொல்றாங்க இல்லையா, காயத்ரி மந்திரம் படிங்க. இதெல்லாம் படிக்க 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 பெருமாளுடைய முழு அருளும் உங்களுக்கு பெற்று இந்த 25வது அதாவது 2025வது ஆண்டு மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2025வது ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி. சரி, மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் என்றாலே இந்த எதுவாக இருந்தாலுமே இந்த கணக்கு பார்த்து செயல்படுவதில் உங்களை மாதிரி ஆளே இல்லைன்னு சொல்லலாம். நமக்கு தேவை என்ன, லாபம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரையும் நீங்க எளிதில் நம்பக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது நீங்க தான். பெரிய புத்திசாலியா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு டக்குன்னு ஏமாந்துருவீங்க. ஸோ அதனால ரொம்ப நம்ம அறிவாளி நம்ம நினைச்சுக்க வேண்டாங்க. என்னடா அது அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க நினைச்சுக்காதீங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் நன்கு ஆராய்ந்து விட்டு அதுக்கப்புறம் பகுத்தறிவோட சிந்தனை செய்து யார்கிட்ட நட்பு வச்சுக்கலாம் வேண்டான்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் எவிடன்ஸ் தேவை. அந்த மாதிரி விஷயம்லாம் பாருங்க, அப்படியே அப்பட்டமா நம்பிடாதீங்க. 2025வது ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷத்துல ராகு கேது மாறுறாங்க, சனி பகவான் மாறுறாங்க, குரு பகவான் மாறுகிறார். சரி, குரு பகவான் எங்க இருந்து எங்க போறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ஜென்ம ராசிக்கு வராரு. சரி, குரு பகவானுடைய நிலை அப்படின்னு பாக்குறச்ச ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க. சரிங்களா? அது மட்டுமா ராகு கேதுலாம் எப்ப மாறாரு அப்படின்னா அவரும் மே எண்ட்ல மாறுவாங்க. அவரு எங்க இருக்காரு, எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் ராகு கேது மாறுவாங்க. 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இருந்து 9வது இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு மாறாரு. சோ அடுத்தபடியாக இந்த சனி பகவான் உங்களுக்கு எங்க வருகிறார் அப்படின் போது 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மார்ச் மாசம் 28வது நாள் அன்று சனிக்கு அதாவது சனி பகவான் இங்க இருந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா கும்பராசில இருந்து மீன ராசிக்கு போறாங்க, அதாவது தொழில் ஸ்தானத்துல வராங்க. அதனால என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின் போது மேஜர் பிளானட் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 70% வந்து கொஞ்சம் பாதகமா தாங்க இருக்கு. என்னடா அது இப்படி சொல்றீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த குரு வந்து ஜென்மத்துல வராரு. பொதுவாகவே மிதுன ராசிக்கு குரு பகவான் கெட்டவர். அதனால நமக்கு வந்து பொதுவாக குரு பகவான் நல்லவர் சொல்லலாம். ஆனால் நம்ம ராசிக்கு நம்ம லக்னத்துக்குன்ற விஷயம் தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாக்குறச்ச உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால இப்ப வரப்போறாரு. அதாவது இப்ப கிடையாது, 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு இன்றுல இருந்து ஆரம்பிக்கல. அவரு மாறுறது வந்து மே மாசம் தான் குரு பகவான் வருவாரு. அது வருட முற்பகுதியில் உங்களுக்கு பலவிதமான சாதகமான பலன்கள் இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமா நினைச்சுக்கணும். சரி, ஒவ்வொருத்தரை பத்தி குறிப்பாக நம்ம பார்க்கலாம். சோ உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறச்ச மிதுனராசி அன்பர்களுக்கு அந்த உத்தியோகஸ்தர்கள் போது அவங்க பொதுவாகவே நீங்க ரொம்ப சின்சியரிட்டியான ஒரு பர்சன் தான். மிதுனராசினாலே கரெக்டா முடிக்கணும், கரெக்டா எந்த ஒரு இதுவுமே வந்து பேலன்ஸே வச்சுக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளு. ஆனா இந்த குரு வந்து உங்க ஜென்ம ராசியில வர்றதுனால நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்க உடல் வந்து ஒத்துழைக்காமல் போயிடும்.
அதனால வருட முற்பகுதி மிக சிறப்பாகவே இருக்கு. ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அது வீட்டுல வந்து கல்யாணம், ஒரு புது விசேஷம் செய்யணும், அல்லது வந்து ஒரு கட்டிடம் கட்டணும், அது மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே உத்தியோகஸ்தர்கள் வந்து இந்த முதல் மே மாசத்துக்குள்ளார நீங்க செய்வது மிக நல்லதுங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு ஜென்ரலா பார்க்கும்போது அவங்க இந்த ஹெல்த் வைஸ்ல படுத்தும். இந்த கை கால் வலி, மூட்டு வலி, அது மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்து போகும். மாதவிடாய் பிரச்சனைகளும் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதுல பண வரவு சம்பந்தப்பட்டது பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலா பார்க்கும்போது பண வரவு வந்து வந்து போகும். அதாவது பெரிய அளவுல வந்து உங்களுக்கு பணப்புழக்கங்கள் இல்லாட்டினாலும் தேவைக்கேற்ப கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு ராகு வந்து மாறுறாரு இல்லையா, ராகுவை குரு பாக்குறாரு உங்க ராசியில இருந்து. சோ வந்து குரு சண்டால யோகம் சொல்லுவாங்க. சோ வந்து உங்களுக்கு ராகுவாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ராகு ஒருத்தரும் கேது ஒருத்தரும் தான் உங்களை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இந்த ஆண்டு பயணிக்கிறாங்க. சோ ஆனா ராகு பகவான் நல்லபடியா பிடிச்சுக்குங்கன்னு சொல்லுவேன். அதுக்குண்டான பரிகாரங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்றேங்க பின்னாடி. அடுத்தபடியாக பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு, வியாபாரம் செய்பவர்கள் வந்து உள்ளூர்ல வியாபாரம் செய்பவர்களை விட வெளிநாடு வெளி தொடர்பு இருக்குல்ல, அதாவது கடல் கடந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள், அல்லது வந்து வேற மாநிலத்துல பிறந்த ஊர்ல இருக்கிறத விட வெளி மாநிலம் அல்லது தூரமாக இருக்கக்கூடிய ஊர்களில் ஒரு வியாபாரம் செய்யறோம்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும். மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கும் நல்ல ஒரு சேல்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது மாதிரியான வெளியிலன்ற மாதிரி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். ஆனா நீங்க வந்து உள்ளூர் வியாபாரம் செய்வது, அந்த உள்ளுக்குள்ளேயே செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பலிதம் ஆகாது. சரி, அடுத்தபடியாக மாணவ மணிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக சூப்பராகவே இருக்க சொல்லலாம். ஏன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டாரு. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனிலாம் இல்லை. இந்த ஞாபக சக்தி வராத மாதிரி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரல. குரு பகவான் உங்க ஜென்மத்துல இருக்கிறதால ஹெல்த் இஷ்யூ குழந்தைங்களுக்கும் வரும். அதனால என்ன பண்ணணும்னா முக்கியமாக மாணவ மணிகள் அவங்களாம் வந்து கொஞ்சம் ஒரு நல்லா படிக்க கத்துக்குங்க, ஹெல்த் நல்லா பாத்துக்குங்க. குறிப்பிட்ட நேரத்துல உணவு உட்கொள்வது, ஞாபகத்திறன் வருவதற்கு இந்த வல்லாரை மாத்திரை, பிரம்மி, இந்த சித்தா மெடிசன்ஸ் கூட எடுத்துக்கோங்க. என்னடா அது ஜோசியத்துல எல்லாம் சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியன்றதுக்காக, அதுவும் குறிப்பாக மாணவமணிகள் மிக முக்கியம். ஏன்னா அரசு தேர்வுகள்லாம் எழுதுறாங்கன்னா அதை நம்பிதான் இருப்பாங்க. அதற்காக தான் இதை சொல்றேன். சரிங்க, அடுத்தபடியாக அப்படின்னு பாக்குறச்ச பெண்களுக்கு, தனிப்பட்ட பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இளம் பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குங்க. கல்யாணம் என்பது வந்து எப்படின்னா இந்த ஜனவரியில இருந்து மே மாசத்திற்குள்ளார உங்களுக்கு நல்ல ஒரு குரு பலம் இருக்கு. அதனால இந்த நேரத்துல நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க செய்து கொள்ளலாம். ஆனா இந்த மே மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பலம் கம்மியாகுது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகம், தனித்தனி ஜாதகம் இருக்குல்ல, அந்த ஜாதகத்துல அந்த குரு பகவான் எங்க இருக்காங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட தசை புத்தி வந்திருக்கா, இது மாதிரியான விஷயங்களை வைத்துதான் உங்களுக்கு திருமண பலன் நடக்குங்க. இதையும் நீங்க கொஞ்சம் ஆலோசனை செய்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு சண்டால யோகம்லாம் இந்த வருது. சோ வந்து காதல் வயப்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் பெண்களுக்கு இருக்கு. கூடுமான வரை நீங்க என்ன பண்ணுங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய படிப்பு, தொழில், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலான்ற மாதிரி ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கு அவமரியாதையை தயவு செய்து தராதீர்கள். எல்லாமே நம்ம ஒரு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்களை நம்ம முடிவுக்கு எடுக்கணுமே தவிர, அது உங்க ஜாதகத்துல லவ் மேரேஜ் இல்லைன்னா ஒன்னும் பெஸ்ட் தான். இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்காம எதுவும் செய்யாதீங்க. நாளைக்கு இல்லைன்னா கெட்ட பேர்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. சரிங்க, இந்த என்ன பரிகாரம் செய்யலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாக்குறச்ச உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ராகு கேதுதான் உங்க சப்போர்ட் பண்றாரு சொன்னேன். சோ ராகுவோட ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னு பாக்குறச்ச சாலு வேஷாய வித்மகே பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சர்பக பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை ரெகுலரா படிங்க. என்ன காரணம், மிதுன ராசிக்கு 3வது இடத்தில் கேது பகவான் எந்த வீட்டுல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீடு, அது கிரகண தோஷம் ஆயிடுதுங்க. அதனால ராகு கேதுக்கு முக்கியமான விஷயம் இந்த ஸ்லோகங்களை படிப்பது மிக மிக அவசியம். இவ்வாறு படிக்கும்போது உங்களுடைய திருமண தடைகள், தொழில் தடை, எல்லா தடைகளும் நீங்கி ஒரு சுபிட்சமான ஒரு நல்ல வாழ்க்கையை 2025ஆம் ஆண்டு எதிர்கொள்வதற்காகத்தான் இந்த செய்திகள். நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் வாங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய குணநலங்களை பற்றி பார்க்கலாங்க. உங்கள் அவருடைய கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகம் என்றாலே பாத்தீங்கன்னா நீர்லயும் இருக்கும், நிலத்திலயும் இருக்கும், இப்படியும் போவோம், லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி சொல்லி 4 பக்கமும்
நகரக்கூடிய ஒரு ராசி எதுனா கடகராசி. அதாவது இதுல கெட்ட விஷயங்கள் கிடையாதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடகராசியோடைய கேரக்டரே எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்துட்டு போற மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு படைத்தலைவன்னா எவ்வளவு பெரிய இல்ல ஒருத்தன் இப்படி செய்வான் அப்படி செய்வான். ஒருத்தங்க கேரக்டர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, நிர்வாகத்திறன் மிகுந்த ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலைத்துறையில் ஜொலிப்பவர்கள் யாரு என்று பார்த்தாலும் இந்த கடகம் தான். அழகா அப்படியே ஸ்மூத்தா நிதானமாக யோசித்து சொல்லுவாங்க இல்லையா, பக்காவா பொறுமையாக இருந்தே நீங்க காய் நகர்த்தக்கூடிய ஒரு ராசி எதுனாலும் கடகம் தான். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ராசி. சரி, அதே மாதிரி கடகராசி இன்னொரு நல்ல விஷயத்துக்கு ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம். அதுதாங்க, வீட்டிற்கு வந்தவர்களை இந்த உபசரித்து, எப்போதுமே பாருங்களேன், சாப்பாடு போடுறவங்க மறந்துடுவாங்க. இந்த ட்ரெயின் ஏத்தி விடுவாங்கல்ல, அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கதான் அப்பா நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நான் வந்துட்டேன்ப்பா, பஸ் கிளம்பிடுச்சு, வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த சென்ட் ஆஃப் பண்றது, இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்க செய்வீங்க. சரிங்க, அடுத்தபடியாக உங்களுடைய கிரக நிலைகளை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதுவரைக்கும் ஆட்டி படைத்த இந்த அஷ்டம சனி உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு பொற்காலமாக அமைதுங்க. சோ அஷ்டம சனியா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு எவ்வளவோ விஷயங்கள்லாம் இழந்திருப்பீங்க, கெட்ட பேர் வந்திருக்கும், எல்லாருக்கும் நல்லதான் செஞ்சிருப்பீங்க, அது எதுக்கு செஞ்சா, சும்மா ஒண்ணும் செய்யல அப்படின்ற மாதிரிதான் உங்களுக்கு கெட்ட பேர் வந்திருக்கும். எல்லாம் சும்மாவா செய்வாங்க, நீங்க நல்லது செஞ்சாலும் அதுவும் கெட்டதாவே அவங்க நினைப்பாங்க. சோ அது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள், இன்னல்கள், ஒரு பெரிய போர்க்குளம், ஒரு போர்ல எப்படி இருக்கும், மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 2.5 வருஷம் நடந்திருக்கும். ஆனா இந்த சனி பயிற்சி ஆக போகுது மார்ச் மாசம். அப்ப வந்து கடகராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க. சரி, எப்ப அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாசம் 28வது அப்ப வந்து உங்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகுது. சோ பெரிய ஒரு அந்த இன்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்த தான் இப்ப சொல்லியிருக்கேன். சந்தோஷப்படுங்க. அதனால எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு. சரிங்க, உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு, அதாவது இந்த சந்திரனை, உங்க ராசி அதிபதி யாரு, சந்திர பகவான். இப்ப வந்து உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் வராரு, விரயஸ்தானத்தில் குரு பகவான் வருவாரு மே மாசத்துல. ராகு கேது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு இப்ப அஷ்டமஸ்தானத்துல வருவாங்க. சோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னு, உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லபடியா தாங்க இருக்கும். பண வரவு எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனை இல்லை. பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்தில் இடமாற்றமும் உண்டாகும். இதெல்லாமே உத்தியோகஸ்தர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் உங்களை வந்து தாழ்த்தி பேசி கெட்ட விதமா பேசினவங்க எல்லாமே வந்து உங்ககிட்ட சரணடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. சரிங்க, அடுத்தபடியாக வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிசினஸ் எப்போதுமே வந்து நீங்க கடகராசினாலே அதை பண்ணு இதை பண்ணு 4 துறையில காலை வைக்கணும், அந்த இதுல சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு எப்போதும் இயற்கையாவே இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு வேலையும் செய்யாத மாதிரி இருப்பீங்க, ஆனா வந்து 2-3 ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. உட்காந்த இடத்துல பணம் எப்படி வரும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. ட்ரேடிங்க, இந்த சொல்லுவாங்க இல்லையா, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இது மாதிரி இதுல எல்லாம் உங்களுக்கு ஆர்வங்கள் மிகும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸும் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். கவலைப்படாத, எதுவும் அஷ்டம சனி வேற மறைஞ்சிருச்சு, இனிமேட்டு போகுது. அதனால ரொம்ப சூப்பராகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி என்பவர்களுக்கு, அது வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை உண்டாகும். சரிங்க, அடுத்தபடியாக கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும். பொதுவாகவே சொன்ன கடகராசி என்றாலே கலைக்கு அதிபதியான ஒரு ராசின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு கேரக்டர். கடகராசியா நீ சினிமா போ அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து சினிமாவும் கடகமும் அவ்வளவு ஒரு ஒரு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு நெருங்கிய தன்மை கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதனால கலைஞர்களுக்கு, அதுவும் இந்த அஷ்டம சனி முடிய போது விலக போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. வாழ்க்கையில ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய புதிய படங்கள் வந்து உங்களுக்கு புக் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டர்ஸ் அது மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய ஒர்க் எடுத்து பண்ணுவீங்க. அது பணம் வந்து உங்களுக்கு தங்குன்றதான் முக்கியமான ஒரு விஷயம். பணம் வரும் எல்லாருக்கும், ஆனா தங்காது நிறைய பேருக்கு. இப்படி வந்துச்சு அப்படி போச்சுன்னு வாங்களேன், இனிமேல் அப்படி இல்லைங்க. பணம் எல்லாமே சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025 உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. வீடு கட்டலாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட, அது பிரம்மாண்டமான வீடு கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சரிங்க, அடுத்தபடியாக குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு, அதாவது சந்திரனுக்கு எப்படி இருக்கும் அந்த குடும்ப தலைவிகள் அப்படின் போது,
உங்களுக்கு குறிப்பாகவே இப்ப அஷ்டம சனினால கெட்ட பேர் ரொம்ப வாங்கியிருப்பீங்க மாமியார் வீட்டுல, கணவர் வீட்டார், அப்புறம் வந்து நாத்தனார் தப்பா பேசி வீட்டுல ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா அது வந்து விலகுமா விலகாதான்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது புரியுது. அஷ்டம சனி விலகிடுச்சுங்க. ஆனா ராகுக்கு எது வரப்போகுது மே மாசத்துல? அதுவும் இங்க அஷ்டமத்திலே அதே மாதிரி வரப்போகுதுங்க. ராகு 8ல வரப்போறாரு. கேது பகவான் தனஸ்தானம். அதனால என்னன்னா, கடகராசி அன்பர்கள் பெண்கள் வாய் அடக்கம் மிக அவசியம். என்ன பேசினாலுமே மௌனம் கலகநாசம். அமைதியா போங்க. நல்லதே நடக்குங்க. நிச்சயமாக எதிர்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக மாணவ மணிகளுக்கு பெண்களுக்கு அப்படின்னா பார்க்கும்போது இளம் பெண்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. முயற்சி செய்யுங்கள். மேட்ரிமோனி எல்லாம் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜாதகத்துல அது நிறைய பேர் தவற விட்டுறாங்க. அவங்கவுங்க ஜாதகத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட தசாபதிகள் வந்தாதான் கல்யாணம் ஆகும். இந்த குருபலம் வந்துருச்சேன்னு கல்யாணம் பண்றது, குரு பார்த்துட்டாரும் கல்யாணம் பண்றதெல்லாம் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. சரிங்களா? கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணலாமா, அது மாதிரியான விஷயங்கள்லாம். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனி விலகனால நல்ல மதிப்பெண்களும் வரும், நினைவாற்றல் அதிகரிக்கும், நல்ல சுறுசுறுப்பு உங்களுக்கு கிடைக்கும், உற்சாகமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக 2025 உங்களுக்கு விளங்குதுங்க. பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னன்னு அப்படின்னீங்கன்னா, கடகராசி என்பவர்களுக்கு என்னடா அது எங்களுக்கு அஷ்டம சரிதான் விலகிடுச்சு, எனக்கு இதுக்கு மேடம் பரிகாரம் நினைக்காதீங்க. பொதுவாகவே நம்ம தெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் ஈடுபட்டால் எல்லா விஷயமும் கொஞ்சம் ஸ்மூத்தா போகுங்க. எல்லாம் செய்றீங்க, அது இடைஞ்சல் இல்லாம அருமையாக செல்ல வேண்டும் என்றால் அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்தது. எந்த அம்மனை வேணா கும்பிடுங்க. இந்த சாமி தான் கும்பிடணும் நான் சொல்லல. சமயபுரத்து அம்மனை கும்பிடலாம், அங்காள பரமேஸ்வரி கும்பிடலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரத்திங்கரா அம்மன், இது மாதிரி அம்மன் பெண் வழிபாடு மிக அவசியம். கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப துணையாவே இருப்பாங்க. இது நீங்க செய்யுங்க, ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மனுக்கே முடிஞ்ச எலுமிச்சம்பழம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்ங்க. அதாவது நெகட்டிவ் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கு. மத்தவங்க அந்த என்னது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை நினைக்கலாம். ஆனா நினைக்காதீங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அதாவது அம்மனுக்கு எலுமிச்சம்பழ விளக்கு ஏத்திட்டு வாங்க. இந்த வருஷம் சூப்பராகவே அமையுங்க. 2025 ஆண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிக இனியதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. சிம்ம ராசிக்கு இந்த 2025வது ஆண்டு அதாவது புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய கேரக்டர் என்னன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. சிம்மம்னாலே எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு அனிமல் சொல்லுவாங்க இல்லையா, அது நமக்கு வந்து படுத்தி எடுத்துரும். ஐயோ சிம்ம ராசியா, இவங்க கிட்ட இவங்க சொல்றதுதான் பிடிவாதமான ஒரு குணங்கள் உள்ள ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. மோசமான ஒரு ராசின்னு கூட நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. சிம்ம ராசிக்காரன்ட்டு வச்சுக்கவே கூடாதுன்ற அளவுக்குலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சவங்களை வந்து ரொம்ப பொசசிவாவும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக சில விஷயங்களை தியாகமாக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுடைய தோற்றத்தை வைத்து மட்டும் நம்ம வந்து எடை போடுவாங்கல்ல, ரொம்ப திமிரா இருக்காங்க, ஹெட் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மையில அவங்க அப்படி கிடையாதுங்க. அதே மாதிரி பழகிட்டான்னு வச்சுங்கன்னா ரொம்ப தாங்கிட்டு இருக்கிற பொருள் கூட எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அன்பானவங்க, ஒரு சாக்ரிஃபைஸான ஒரு பர்சன்ஸ்னே சொல்லலாம். சரிங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2025 அப்படின்றதுக்கு பார்க்கும்போது இந்த கிரக நிலைகளையும் கொஞ்சம் நம்ம தெரியும். எப்படின்னா இந்த கோச்சாரத்துல, கோச்சாரம் என்றாலே எப்படின்னா உங்களுடைய சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து சனி பகவான் எங்க இருந்து எங்க போறாரு அப்படின் பொழுது உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 8வது இடத்துக்கு போறாருங்க. பயந்துராதீங்க, இந்த 2 மாசம் ஒண்ணும் இல்ல. மார்ச் மாசம் 28வது நாள் அன்னைக்குதான் சனி வந்து மாறுவாரு, அஷ்டம சனி. அப்ப அஷ்டம சனியாக வரும்பொழுது எப்படி இருக்கும், அச்சச்சோ ஏற்கனவே நமக்கு சிம்மராசிக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது, இதுல வேற அஷ்டம சனியா கேட்கவே வேணாம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னும் போது கவலைப்படாதீங்க. சனி பகவானுடைய கேரக்டர் என்னன்னா, நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது செய்வாரு, நீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது செய்வாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூடுமான வரை மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நேர்மையாக நியாயமாக நீங்க நடந்து கொண்டாலே நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு கைக்கரம் அவரே வந்து ஹெல்ப் பண்ணுவாருங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சதே வந்து எப்படின்னா இந்த ஒழுக்கமாக இருக்கணும்.
அதே மாதிரி வந்து டிசிப்ளின் பார்ப்பாரு, டைமிங் பார்ப்பாங்க. சோம்பேறித்தனம்ன்றது சனியோட கேரக்டர். யார் யாருக்கெல்லாம் சோம்பேறித்தனம் இருக்கோ அப்பெல்லாம் சனி டக்குன்னு பிடிச்சிப்பாரு. ஏன்னா எங்க அழுக்கு இருக்கோ அதான் சனியோட விஷயங்கள் போது அங்க வந்து டக்குன்னு அஃபெக்ட் ஆவாங்க. சோ சிம்ம ராசிக்காரங்க காலைல எஞ்சு 6 மணிக்கு எஞ்சோன்னா குளிச்சிருங்க, டக்குன்னு வீட்டை விட்டு கிளம்பிடுங்க, ஓடி போயிடுங்க. வெளியில ஒர்க் இருக்கா டக்கு டக்குன்னு முடியுங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க செய்ய செய்ய சனி பகவானுடைய தாக்கங்கள் வந்து குறையும். நிறைய பேர் ஷேவ் பண்ண மாட்டாங்க, அப்புறம் குளிக்கிறேன்னு சொல்லி 2 நாள் கூட குளிக்காம இருப்பாங்க. இது மாதிரியான பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து சனி பகவானுக்கு பிடிக்காது. இது வந்து உங்களுக்கு எல்லாம் என்னடா அது ஜோசியம் சொல்ல சொன்னா ட்ரெஸ் பண்றதை பத்தி சொல்றீங்கன்னு, சனியோட கேரக்டர் வந்து இது நம்மளுடைய வாழ்வியல்ல ஒத்து போகும். அதனால இதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ண உங்களுக்கு சனியுடைய விஷயங்கள் உங்களுக்கு வராது. அதே மாதிரி பாருங்களேன், நிறைய எப்படி வந்து இந்த 7.5 சனி வந்து பாத்தீங்கன்னா காலில் தான் ஏறும் பார்த்துப்பீங்க. டக்குன்னு நிறைய படத்துல எல்லாம் பாப்பீங்க. கால்ல தண்ணி சரியா ஊத்த மாட்டாங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அங்க ஏறுற மாதிரி இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, சுத்தமாக இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த காமிக்குது. கால் கழுவுனீங்கனாலும் அலம்புனீங்கனாலும் முழுமையாக அலம்பணும்வாங்க இல்லையா, அது மாதிரி. சோ அதனால குளிக்கிறது ரெகுலரா கரெக்டா குளிச்சிருங்க. அதே மாதிரி உங்களுடைய அன்றைய பணிகள் இருக்குல்ல, இன்னைக்கு ஒர்க்க நாளைக்கு பாத்துக்கலாம்னு மட்டும் போட்டீங்க, சனி உங்களை பிடிச்சு பாருங்க. நிச்சயமாக வரக்கூடிய பணங்கள்லாம் அப்படியே தாமதமாகும். சோ இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எதுக்கு இவ்வளவு தூரம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, உங்களுக்கு அஷ்டம சனி பிடிக்க போகுது, அதுக்காக தான். அதுவும் மற்ற ராசிகளுக்காவது இது நட்பு இப்படின்னு சொல்லலாம். ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிரியான ஒரு கிரகம் எதுனா சனிதான். சரிங்க. உங்களுக்கு அடுத்தபடியாக என்ன கிரகம் உங்களுக்கு எப்படி மாறுது அப்படின் போது ஒரு பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா, மார்ச் மாசம் அஷ்டம சனி பிடிக்கும். மே மாசத்துல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு லாபத்துல குரு பகவான் வராரு. குரு பகவான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கிரகம். சோ உங்களுக்கு அஷ்டம சனி இந்த பக்கம் படுத்தினாலுமே ஒரு பக்கம் டக்கு டக்கு ரிலீவ் பண்ணி விடுவாங்கல்ல, ஜாமீன் எடுக்கிற மாதிரி டக்கு டக்கு உங்களை வந்து பிரச்சனைகள் ஆட்கொண்டாலும் நீங்க யாராவது வந்து உங்களுக்கு காப்பாத்துவாங்க. அது மாதிரியான விஷயங்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்க போதுங்க. சரிங்க. அது இந்த ராகு அவரு எங்க போறாரு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 7வது இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துக்கு வர போறாங்க. சோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம ஒரு பலன்கள் சொல்ல போறோம். அப்படின்னும் போது உத்தியோகஸ்தர்களுக்கு ஸ்பெஷலா அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்பதான் வந்து போன வருஷம் வரைக்கும் நல்லா பேசின ஒரு உயர் அதிகாரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேசாம இருப்பாங்க. தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வர வைக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக ஊழியர்கள் உங்களுக்கு வந்து தவறாக உங்களை சித்தரிச்சு காமிக்கிறது. அவன் பாரு இப்படி வரான், இவன் பாரு லேட்டா வரான், இது மாதிரி சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இது அவங்க உடனே கரெக்டா பார்த்துட்டு உங்களை நம்பிடுவாங்க, இவன் கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் டிசிப்ளின் ரொம்ப நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் அந்த வேலை பறிபோகாமல் தடுக்கப்படும். இல்லைன்னு உங்களை டிகிரேட் ஆயிடும், அல்லது வந்து வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்குங்க. சரிங்க. அதனால உத்தியோகஸ்தர்கள்லாம் மிக கேர்ஃபுல்லா ரொம்ப இருக்கணும் உங்களுடைய ஒர்க்ல. அதாவது சின்சியாரிட்டியா இருக்கணும். டக்கு டக்குன்னு உங்களோட கடமையை டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே வந்துருங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா யாரு பிசினஸ் பண்றவங்க, அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷல்லா அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா ராகு கேது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. அவர் தான் ஃபாரின் பிளானட். சோ இந்த வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்றாங்களா அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த உள்ளூர்ல பிசினஸ் பண்றதுலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எது ஃபேவர் அப்படின்னு பாக்கறச்ச இந்த ராகு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால நிச்சயமாக அபரிமிதமான லாபத்தையும் அவர் தருவாரு. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே குரு பகவான் இருக்காருங்க. அதுவும் இப்ப என்ன விஷயம்னா ஒரு 50% சனி பகவான் டார்ச்சர் கொடுத்தாலும் மீதி 50% உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்றாரு. அதனால இந்த ஒரு காலகட்டத்துல அதே மாதிரி பணத்தை வந்து எங்கேயும் போய் கொடுத்து லாக் ஆயிடாதீங்க. ஏன்னா அஷ்டம சனி இருக்கும் போது லாக் ஆயிடும். அதனால யாரையும் நம்பி பணம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதாவது வசூலிக்க பாருங்க, அதாவது சேவிங்ஸ் பண்ண பாருங்க. இருக்கிற பணமே போதுன்ற அந்த எண்ணத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த பேராசை பெருநஷ்டம்வாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் தவிருங்க. சரி. அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்போது கலைஞர்களுக்குங்க, கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் கலைக்கு அதிபதி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனாலும் இந்த மேஜர் பிளானட் என்று சொல்லக்கூடிய இந்த சனி குரு இதெல்லாம் இருக்கறனால படம் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கதையை நல்லா கேட்டுட்டு செலக்ட் பண்ணுங்க. என்ன விஷயம்னா நீங்க ஏதோ தானோ நமக்கு வந்து பெரிய பேனர்ல இருந்து வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்கனாலும் அப்புறம் ஏன் இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சுன்ற அளவிற்கு ரொம்ப மன வருத்தம் தரக்கூடிய அளவிற்கு பிரச்சனை ஆயிடுங்க. அதனால கூடுமான வரை நல்லா யோசிச்சு எந்த ஒரு படம் செலக்ட் பண்ணாலும் சரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் நடிக்க போறீங்கன்னா அந்த ஒப்பந்தம் செய்யும் பொழுது முன் பணத்தை வாங்குறது நல்லது. இல்லைன்னா அவங்க ஆக்ட் பண்ண வச்சுட்டு அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு
அந்த பேமெண்ட் தராம கொஞ்சம் அலைக்கழிப்பாங்க. சோ இதெல்லாம் இந்த பண விஷயத்துல கலைஞர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலைஞர்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர், அதாவது இந்த கிசுக்கள் வர்றது, அவங்களோட பேசுறது, இவங்களோட பேசுறது, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் வந்து எதிர்ப்பாளினிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்க பர்சனல் விஷயத்துல அங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி இருந்து பாருங்க, இந்த வருஷத்தை அப்படியே ஓட்டிடலாம். அடுத்தபடியாக இந்த குடும்ப தலைவிகள் அப்படின்வாங்க இல்லையா, அதான் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அதாவது என்னங்க இவங்களுக்குலாம் இருக்கு, நாங்க என்னங்க பண்றோம் வீட்டுல இருந்துட்டு அப்படின்றது கேட்கறது புரியுது. உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த கை கால் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், அது மாதவிடாய் கோளாறுகள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஹெல்த் நல்லா பாத்துக்குங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிந்த வரைக்கும் இந்த இயற்கை உணவுகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சாப்பாடுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடுங்க. அது மாதிரி அதிகமா சாப்பிடாதீங்க, ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் நிச்சயமாக வந்துடும். அப்புறம் இந்த பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, கால் வலி மூட்டு வலி எல்லாம் வர்றதுக்கு அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் வந்து நீங்க வெயிட்டா இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் வாக்கிங் போங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்குங்க. ஏன்னா அஷ்டம சனினா ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப குடும்ப தலைவரா இருந்தாலும் இப்ப வண்டி ஓட்டிட்டு போயிட்டு ஒரு காய்கறி வாங்குறீங்க, வெளியே போறீங்க அப்படின்னும் போது கவனமா போங்க. வாகனத்துலலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆகுறதுலாம் இந்த அஷ்டம சனியில தான் அதிகமா நடக்கும். ஏன்னா அது வந்து பாதத்துல இருக்கு. சோ கால் அடிப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்தபடியாக மாணவர்கள், ஐயோ கேட்கவே வேணாம். இப்ப நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, சூப்பரா போயிட்டு இருந்திருக்கோம், டக்க ஒரு பிரேக் எடுத்துப்பீங்க, அப்புறம் படிக்கலான்ற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் கிடைக்கும். சோ வந்து நமக்கு எல்லாமே தெரியும்னு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அதனால படிக்காம விட்டுருவீங்க. நம்ம கடைசி நேரத்துல படிக்கலாம் பார்த்தா, ஐயோ இதை படிக்கலையே அதை படிக்கலையேன்னு சொல்லி ஒரு கவலை வந்துடும். அதுவும் அந்த அரசு தேர்வுகளை அட்டன் பண்ணக்கூடிய சிம்மராசி என்பது மிகவும் கவனமாக இருக்கணும். இப்போது இருந்தே ரொம்ப சுறுசுறுப்பா படிங்க, செய்யுங்க. இல்லைன்னா சனி பகவான் இந்த ஃபெயில் ஆறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து படுத்துறது எல்லாமே இந்த சனியுடைய வேலைதான். அதனால நம்ம கூடுமான வரை அதிகமான உழைப்பை கொடுக்க கொடுக்க அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணி படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களோட நீங்க வெளியே வரலாங்க. சோ மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் டஃப் இருக்கும். சோ நல்லா அதை முறியடிச்சு படிங்க, நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களும் கிடைக்குங்க. சோ இந்த அஷ்டம சனி பிடிச்சிருக்கு இல்லையா சிம்மராசி அன்பர்களுக்கு, சோ நீங்க என்ன செய்யலாம் பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே என்ன சனி பகவானுக்கு எல் தீபம் பண்ணுங்க அப்படின்றது ஜென்ரலான ஒரு விஷயம், அதை செய்யுங்க. அதே மாதிரி ஊனன் அப்படின்வாங்க. ஊனன்னா வந்து இந்த ஹேண்டிகேப்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன வேணுமோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதாவது ரொம்ப ஏழை எளியவர்கள், ரொம்ப முதியோர்களுக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சீங்கன்னா அதுதாங்க சனியுடைய பரிகாரம். நிறைய பேர் இந்த கோவில போய் விளக்கேத்துறது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. சனி என்றாலே முதியவன் சொல்லுவாங்க. சோ அப்ப வந்து நம்மளை விட பெரியவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றது, சாப்பாடு வாங்கி தர்றது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க. அது சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு 8 பேருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது சனி பகவானுடைய அருள் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் மிக நல்லது. அதே மாதிரி பிள்ளையாரையும் நீங்க கும்பிட்டுட்டு வெளியே போங்க. சனியுடைய காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா நீலாஞ்சன சாரி ரீடேக்க சனியுடைய காயத்ரி மந்திரம் இருக்குங்க. காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்தக பிரச்சோதயாத். எதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னா, சனி வந்து ஒரு ஸ்தோத்திர பிரியர் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து எப்படின்னா அவரை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த வரக்கூடிய தாக்கங்கள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியுங்க. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 25வது ஆண்டு, அதாவது 2025வது ஆண்டில் வரக்கூடிய இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்பிலிருந்து நீங்க இது ரொம்ப வழிவகுக்குங்க. நன்றி, வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2025வது ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி நம்ம விரிவாக பேச போறோம். அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு நமக்கு எப்படி இருக்குன்ற ஒரு ஆவல் இருக்கும். நிச்சயமாக இந்த ஆண்டாவது கொஞ்சம் மாறுமா மாறாதா நமக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஏக்கத்துடன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டுமின்றி இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன கிரகங்கள் மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி ஆகுது, குரு பகவான் பயிற்சி ஆகிறார், சனி பகவான். அதாவது பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் 2 கோள்கள் மாறுவார் அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த முறை பாருங்க, குரு பகவான் மாறாரு, சனி பகவான் மாறாரு, ராகு கேது மாறாரு. இதெல்லாம் மாறும் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இப்ப பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய குணநலங்களை பத்தி தெரிந்து கொள்ளுங்கள். சரி, என்ன அப்படின்னு பாக்குறச்ச, கன்னி ராசி என்றாலே பாத்தீங்கன்னாலே ரொம்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப டீப்பா இறங்கிடுவாங்க. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை செய்யக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது கன்னி ராசி. அதாவது ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப ரொம்ப விரிவா சொல்லுவாங்கல்ல,
இது மாதிரி நடந்துச்சு. இப்ப போய் போனா டீ குடிச்சோன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பா நான் போனேன்னா ஆட்டோ பிடிச்சோமா திருமணமா அந்த பக்கம் இறங்குறதுக்குள்ள ஒருத்தன் பாத்துட்டான்ப்பா, அந்த டீ கிடைக்கிற இடத்துக்கே ரொம்ப நேரம் ஆயிடும். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, நீங்க ரொம்ப எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரு ராசி. மேலோட்டமாக எதுவுமே எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம். சில விஷயங்கள்ல வந்து நீங்க கொஞ்சம் மாத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நமக்கு எது தேவை எது தேவையில்லை அந்த ஒரு விஷயத்த நீங்க நினைத்து கொண்டாலே நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல நீங்க வெற்றி அடைவீர்கள். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த வந்து யோசிச்சுக்கிட்டு நீங்க காலத்துக்கு கடத்தாதீங்கன்னு தான் சொல்லுவேன். 2025வது ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. அதாவது உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன், சனி, ராகு, கேது, குரு பகவான், சூரியன், இந்த எப்பவுமே நவ கிரகங்களை பொறுத்துதான் ஒரு பலன்கள் நடக்கும். அதே மாதிரி அவங்க ஜாதகப்படி இருக்கு இல்லையா, லக்னம், தசாபுத்தி, இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதன்படி நடக்குங்க. அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்றது கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது எப்படின்னா எல்லா கன்னிராசிகளுக்கும் பொதுவான பலன்கள். இது ஒரு நிச்சயமாக ஒரு 60-70% உங்களுக்கு டாம் ஷோரா மேட்ச் ஆகுங்க. சரிங்களா? சரி, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவான் வந்து மார்ச் மாசம் வந்து மாறுறாருங்க இந்த வருஷத்துல. எங்க இருந்து எங்க போறாரு பார்க்கும்போது, இதுவரைக்கும் உபஜயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் கண்டக சனியாக 7வது இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துக்கு மாறாரு. சோ அது மட்டுமா அப்படின்னு பாக்குறச்சு அந்த 7வது இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் நேரடியாக பாக்குறாருங்க. சோ வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஏன்னா நேரெதிர் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. சரிங்க. இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னும் போது, ராகு வந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மே மாசத்துல 6வது இடத்துலயும், கேது பகவான் 12வது ஸ்தானத்திலயும் மாறாரு. ஓகேங்களா? அடுத்தது குரு பகவான், அவர் எங்க இருந்து எங்க மாறாருன்னா, இது வரைக்கும் பாகிஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. சோ 10வது இடத்துல மாறுகிறார். சரி, இதனால எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாம் நடக்க போகுது அப்படின்றது பார்க்கலாங்க. முதல் என்ன யார பத்தி பேசலாம் பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் நடக்க போகுது, இந்த வருஷத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளியூர் பயணங்கள் இந்த வருஷம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றங்கள் வரும். அதான் சொல்லுவாங்க, நீங்க கேட்ட இடத்துலயே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாம் ஷோரா நடக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்கு. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, இந்த ராகு கேதுக்களுடைய விஷயங்கள் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உபஜயஸ்தானத்துல இந்த ராகு இருக்காங்க. இந்த கேது பகவான் 12வது இடத்துல இருக்காங்க. சோ வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு வரும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அதுவும் இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கூட நீங்க இந்த வெளியூர் போயிட்டு வர்றது, சுற்றுலா போறது, இது மாதிரியான விஷயங்களும் நடக்குங்க. சரிங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சம்பள உயர்வு இதெல்லாமே கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதன்படி பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறால் நிச்சயமாக நல்ல ஒரு கௌரவமான ஒரு தொழில் கிடைக்குங்க. அதுவும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு, ப்ரொஃபசர்ஸ், இது மாதிரி லைன்ல இருக்கவங்களுக்கு, ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்க நினைத்த இலக்கை நிச்சயமாக எட்டுவீர்கள். சரி, தொழில் சம்பந்தப்பட்ட லைன்ல வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் இந்த ஆடிட்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, இண்டிவிஜுவலா பண்றக்கூடிய ஆடிட்டர்ஸ்க்குலாம் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும். அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த போகிதர்கள், டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், இந்த மாதிரி லைன்ல இருக்கவங்க, தனியா தொழில் செய்வாங்க இல்லையா இந்த வியாபாரிகளுக்கு, அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும் பொழுது, வியாபாரம் சொல்லும்போது இந்த ஏஜென்சிஸ் வச்சிருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், கொடுக்கல் வாங்கல், சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் கூட சொல்லலாம். அதாவது படம் வாங்கி ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க, அது மாதிரியான விஷயம் செய்பவர்கள். அதே மாதிரி ஏஜென்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுங்க, கேஸ் ஏஜென்ட்ல இருந்து பெட்ரோல் பங்க் ஏஜென்ட், இந்த லைன்ல இருக்கவங்களுக்கு பத்திரிகை ஏஜென்சிஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அதனால உங்களுக்கு தொழில எந்த ஒரு கவலையும் வேண்டாம். நீங்க ஈஸியாவே அதை எதிர்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அப்படின்னும் போது குறிப்பாக அதுல குடும்ப தலைவிகளுக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அது சின்ன சின்னது வந்து போகும். பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அவர் என்ன திட்டினாலும் சரிங்க சரிங்கன்னு போங்க. நிச்சயமாக
அது ஒரு நல்ல பலனை தரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தான் அது பொருந்தும். கொஞ்சம் பொறுமையை கையாண்டீர்கள் என்றாலே உங்களை நல்லபடியாக அவங்க பார்த்துப்பாங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவலையே வேண்டாம். பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். நீங்க உங்களுடைய தேவையான பொருட்களை வாங்கணும்னா மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நிச்சயமாக அவை எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய சூழல் உண்டாகுங்க. சரிங்க. அடுத்தபடியாக அப்படின்போது மாணவ மணிகளுக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சனி பகவான் 7ல இருந்து ராசியை பார்க்கறதுனால தயவு செய்து இந்த நினைவாற்றல் கொஞ்சம் கம்மியாகும். ஞாபகம் மறதி வரும். ஆனால் தயவு செய்து நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் கூடுமான வரை ஒரு முறைக்கு பல முறை படிப்பது மிக மிக நல்லதுங்க. நல்லா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. நிறைய விஷயங்கள்லாம் எழுதி பாருங்க. அதே மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலான்றதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நாளைக்குன்னு போனீங்கனாலே இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப கவலை கொண்டாட ஆயிடும். தயவு செய்து அன்னன்னைக்கு பாடத்தை அப்பப்ப படிச்சு முடிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குங்க. இல்லைன்னா அப்புறம் ஞாபகம் மறதி வரும். ஆனா ஏன் எழுதி பார்க்கறதுன்னா மனசுல நல்லா பதியக்கூடிய விஷயமா இருக்கும். 10 வாட்டி கூட எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அருமையாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல துறையில நீங்க ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு அப்படின்போது நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு அருமையான ஒரு காலகட்டம். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கெல்லாம் தாங்கள் நினைத்த வரனை கைப்பிடிப்பதற்கான சூழல் உண்டாகும். உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த குரு பகவானுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு சனி பகவானை பிடிச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் எல் தீபம் ஏற்றி வருவது மிக நல்லது. முடிந்தால் நீல கலர்ல வஸ்திரம்னா துணி, அது நீங்க ஒரு சின்ன ஒரு கர்ச்சீஃப் அளவாவது வாங்கிட்டு போயிட்டு சனி பகவானுக்கு சாத்துங்க. உங்களுக்கு பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது ஒண்ணுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட் இப்போதைக்கு. ஸோ இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கனாலும் மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய ஜாதகத்தில் சாதகமான திசைகள் புத்திகள் இதெல்லாம் நடந்தா நிச்சயமாக எந்த ஒரு பாதகமும் ஏற்படாது. உங்களுக்கு ஜாதகத்துல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் வருது, நீங்க நல்லா தானே மேடம் சொல்றீங்க, ஆனா எனக்கு ஏன் நல்லது நடக்கல அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக ஜாதகம் பார்த்து விட்டு நம்ம என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்பதை எதிர்கொள்ளுங்கள். சரிங்க. இந்த 25வது ஆண்டை அழகாக புத்திசாலித்தனமாக நம்ம பயன்படுத்தி கொண்டு இந்த காலகட்டத்தை கடப்பதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். 2025வது ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. முதலில் உங்களுடைய குணநலங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசி அப்படின்னு பார்க்கும்போதே துலாம் என்றாலே நமக்கு முதல்ல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா தராசு தான். தராசு எப்படி ஒரு ஈக்குவலா, அதாவது யாராக இருந்தாலும் ஒரு நியாயமாக தன்மையுடன் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்றாலே அது துலாம் ராசி தான். அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற வகையில் நீங்கள் ரொம்ப அப்படியே சுக்கிரனுடைய அதிபதி வரையா ரொம்ப அன்பு, பாசம், நேசம், மற்றவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பதில் உங்களை போன்ற ஒரு நபர் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு குணநலன்கள் பெற்றவர்கள். உங்களுக்கு இந்த கெட்ட விஷயங்கள் செய்யணும்ன்ற ஒரு பாவங்கள் செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாவே இருப்பீங்க. ரொம்ப நியாயமான ஒரு நபர் என்றாலும் அது நீங்க தான். என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால் துலாம் ராசியில தாங்க சனி பகவான் உச்சம் பெறுகின்றார். சனி என்றாலே உங்களுக்கு தெரியும், நமக்கு ஒரு நீதிமான் என்று சொல்வார்கள். அந்த நீதிமானே அங்கு முழு பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுவென்றால் அது துலாம் ராசி தாங்க. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது 2025வது ஆண்டு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கிருந்து எங்கே மாறுகிறார் என்று பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து அவர் மீன ராசிக்கு செல்கின்றார். அப்படின்னும் பொழுது எந்த இடத்துல வரான்னு பாத்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் பயணிக்கின்றார். ராகு பகவான் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து பின் வழியாக, அதாவது மீனத்திலிருந்து பின் நோக்கி எங்கன்னு பாத்தீங்கன்னா கும்பராசியில பயணிக்கின்றார். எப்ப மே மாசத்துக்கு அப்புறம். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் அவர் எங்கிருந்து எங்கே பயணம் செய்ய போகிறார் என்று பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அஷ்டம குருவாக இருந்த உங்களுடைய குரு பகவான் இப்ப எங்க போகிறாருன்னா பாக்கிய ஸ்தலத்திற்கு பாக்கிய குருவாக
வருகிறாங்க. மிக அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். சரிங்க, இப்ப நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? அதாவது ஒவ்வொரு எனக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும், வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா? அதனால தனித்தனியாகவே சொல்றேங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் வகையில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்க போகுது. நீங்க நினைச்ச இலக்கை எட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. அது உத்தியோகஸ்தர்ல இந்த மார்க்கெட்டிங் பிரிவினர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்ல ஒரு சேல்ஸும், நல்ல ஒரு இலக்கு, நல்ல ஒரு இன்சென்டிவ், போனஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணப்புழக்கங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. உங்க ராசியை குரு பகவான் பாக்குறது மிக மிக விசேஷம்னே சொல்லலாம். இதனால உங்களுக்கு நோய் நொடிகள் இருந்தாலும் வயதானவர்களான இந்த துலாம் ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் மிக சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். சரிங்க, குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் அதாவது ராசிக்கு குரு பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? கடந்த வருஷம் ஒரு சிலருக்கு ரொம்ப ப்ளீடிங் போயிட்டே இருந்திருக்கலாம் லேடிஸாக இருக்கும் பொழுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் தொந்தரவு கொண்டு ரொம்ப அப்படியே சைனஸ், ஆஸ்மா, வீசிங் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு மிக அருமையான ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. ஏன்னா ஹெல்த் ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. ஹெல்த் எல்லாமே இனிமேல் சூப்பராவே இருக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியமா இருக்க போறீங்க. யோகா எல்லாம் நீங்க போறீங்க. ஜிம்முக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. ஹெல்த் அவ்வளவு அருமையா இருக்க போகுது. இப்ப இந்த வருஷம் உடம்பு பிரச்சனை தான் போன வருஷம் எல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டம குருல ரொம்ப படுத்தி எடுத்திருக்கோம் துலாம் ராசி என்பவர்களுக்கு. பண வரவு கூட அங்கங்க பணம் லாக் ஆயிருக்கும். பெண்களுக்கு கூட சுய தொழில் செய்யக்கூடிய பெண்கள் கூட இருக்கலாம், என்டர்பிரினர் கூட சொல்லலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு பெரிய ஒரு விடிவு காலமாக அமைய போகுதுங்க. ஆனா அது எல்லாமே உடனே ஜனவரி மாசமே பிறந்த உடனே வந்துடும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் கால நேரம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த வகையில் சனி பகவான் மாறுவாரு. அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆக போது. ரொம்ப நீங்களே உற்று நோக்கி பார்க்க போறீங்க. சரிங்க, அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது மாணவ மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து ஒரு ராசியை பார்க்கறதுனால இன்னும் கத்துக்கலாம், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள், ஆர்வங்கள் மிகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்க கோர்ஸ் படிச்சுட்டே இருக்க பள்ளி படிப்பை தாண்டியும் சைட்ல ஒரு கோர்ஸ் படிச்சுட்டே இருப்பீங்க. சைட்ல ஒரு ஹிந்தி எக்ஸாம் எழுதலாம், அல்லது வந்து இந்த அதர் லாங்குவேஜ் கத்துக்கலான்ற ஒரு எண்ணங்கள் வரலாம், அல்லது வேற கோர்சஸ் பண்ணிக்கலாம், ஒரு கலைகள்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இவ்வாறான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்குங்க. துலாம் ராசினாலே சுக்கிரனுடைய அதிபதி என்பதால் நிச்சயமாக மாணவ மணிகளுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் மிக சிறப்பாகவே இருக்கு. பாருங்க, அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு பத்தி நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுக்கு இப்ப தெரியும். அதாவது பெண்களுக்கு, இளம் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஏன்னா பாகிஸ்தானத்துல குரு பகவான் வரா குருபலம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்ப நீங்க மேற்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அற்புதமாக ஒரு நல்ல ஒரு துணை அமைவதற்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் அடுத்தபடியாக இதெல்லாம் செய்யும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கலாம், மறுமணத்திற்காக காத்துட்டு ரொம்ப கஷ்டப்படலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணா அவங்க ஜாதகம் சொல்லுவாங்க இல்லையா, சுய ஜாதகம், ஜாதகத்துல நல்ல ஒரு தசாபுத்தி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் அமையுங்க. சரிங்க, அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அதாவது வியாபாரிகளுக்கு அப்படின்னா நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பெரிய பெரிய தொகைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, அல்லது வந்து இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சியாக இந்த கிளைகள் ஆரம்பிப்பா சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த மாநிலத்துல ஒரு கிளை, வெளிநாட்டுல ஒரு கிளை, அல்லது இந்த ஒரே ஊர்ல கூட சரி இந்த கீழ்ப்பாக்கத்துல ஒண்ணு இருக்கு, தாம்பரத்துல ஒண்ணு இருக்கு, டி நகர்ல இருக்குன்ற மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்க வீணடிக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும். அதை கொஞ்சம் தகர்த்து தயவு செய்து ஆரம்பிங்க, நல்லதே நடக்குங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது துலாம் ராசி என்று பார்க்கும் பொழுதும் சரி, இப்ப வந்து உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப அருமையான இடத்துல இருக்காங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு குரு பகவானும் நல்ல ஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு ஒரு 70% கிட்ட உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் ஒரு கெட்ட விஷயங்களா தசாபுதிகள் நடக்கும்பொழுதுதான் நமக்கு சின்ன சின்ன பாதகங்கள் உண்டாகும். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம். ஆனா இப்ப இதற்கு பொதுவாக என்ன பரிகாரம் செய்யலாம் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அன்று இந்த பால் முட்டை வந்து ராகு காலத்தில், அதாவது காலை 10:30 இருந்து 12 மணிக்குள்ளார நீங்க ஒரு புற்று கோவிலுக்கு போயிட்டு பாலும் முட்டையும் போட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அவை எல்லாமே தகர்த்தெறிந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி உங்களுடைய குணநலன்கள் என்று சொல்லக்கூடிய உங்க கேரக்டர் எப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. நம்மகிட்ட மைனஸும் இருக்கும், பிளஸும் இருக்கும். 2மே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கு ஏத்தபடி நடக்க முடியுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சல்லுன்னு கோவம் வந்துருங்க. பார்க்கறதுக்கு அப்படியே அமைதியா ரொம்ப இறங்கிலாம் பழகுவீங்க. ரொம்ப அட்ஜஸ்டபிளா இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படியே தாங்க முடியாம கத்திருவீங்க. அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாயோட அதிபதி இல்லையா? டக்குன்னு சொல்லுன்னு ஆயிடும். என்னடா அது நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஒரு கோபம் உங்களுக்கு வந்துருங்க. அதனால கூடுமான வரை இந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கினாலே பல விஷயங்கள் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சொல்லுவோம் இல்லையா, நம்ம கோபம் இருந்தா என்ன நடக்கும்? ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது. கோவப்பட்டு நம்ம சொல்லுவோம்ல, நான் வரமாட்டேன் போ, அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னா உனக்கு தான் நஷ்டம், கோவப்பட்டவங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் போய் இன்னும் அழகா ஜாலியா நல்லா 4 பேர் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி அறிமுகங்கள் கிடைச்சிருக்கலாம். அது நல்லா சாப்பிட்டுருக்கலாம். ஒரு என்ஜாய் பண்ணிருக்கலாம். அந்த கலர்ஃபுல்லான ஒரு டேவை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அதனாலதான் அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இது நான் வந்து உதாரணமா சொன்னேன். இதான் முக்கியமான ஒரு மைனஸ் உங்களுக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதர் நிச்சயமா கிடைக்க மாட்டாங்க. எனக்கே விருச்சிக ராசிக்காரங்க தாங்க உங்க ஃப்ரெண்டு. அவ்வளவு ஒரு அன்பா அழகா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பீங்க. தன்னுடைய விரலையே எடுத்து இந்தா வச்சுக்கொண்டு ஒரு 2 விரல் தான் இருக்கா, இந்த 3 விரல் நான் தரேன்ற அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப அருமையாக பழகக்கூடியவங்க. மற்றவருடைய கவலைகளை தன்னுடைய கவலைகளாக எண்ணி உதவி புரிவதில் நிச்சயமாக அவர்களை மிஞ்ச யாருமே இல்லை. ஏன்னா விஜயராசிக்காரங்களோட நான் பழகியிருக்கேன். அதனால எனக்கு நல்லாவே தெரியும். அதனால சொல்றேங்க. சரிங்க, இந்த 2025 சனி எங்க இருக்கா, எங்க இருந்து எங்க மாறாருலாம் தெரிஞ்சுக்கோங்க. மார்ச் மாசம் 28வது நாள் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கின்றார். மார்ச் மாசம் 28வது நாள் அன்று. அதே மாதிரி குரு பகவான் எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் 7வது இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் அஷ்டம குருவாக மாறுகிறார் மே மாசம் 14வது நாள். சரி, அடுத்தபடியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லையா, அவர் என்ன செய்ய போறாங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து 4வது இடம் என்று சொல்லக்கூடிய ரிவர்ஸ்ல, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் தான் ராகு கேது பயணிக்கும், உங்களுக்கு தெரியும். அதன்படி மே மாசம் 20வது நாள் அன்று மீனத்திலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி வருகிறார்கள். சரிங்க, இதன்படி உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குருவோட நிலை, ராகு கேது நிலை மற்றும் சனியோட நிலை அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாசிரம சனி என்ற ஒரு பிடியிலிருந்து நீங்கள் நீங்குகிறீர்கள். பெரிய ஒரு நல்ல விஷயம். அர்த்தாசிரம சனின்றதும் ஒரு 7 சனி மாதிரிதான். ஒரு இடத்துல போய் லாக் ஆயிருப்பீங்க, வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க, வேற வழி இல்லாம ஒரு எதிர்கொண்டுட்டு இருப்பீங்க. சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தங்க கூண்டாக இருந்தாலும் கிளிக்கு அது கூண்டுதாங்க. அது மாதிரி ஒரு சில இடத்துல மாட்டிருப்பீங்க. அது எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025வது ஆண்டு உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஏன்னா சனி பகவான் மாறுகின்றார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மாறுகிறார்கள். மாறினாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக தருவார்கள். அது தொழில் நிமித்தமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, அதுவும் குறிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், ஃபாரின் ஓரியன்டட், அந்த டூரிசம் ஆர்கனைஸ் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. இது மட்டுமா, ஆர்கிடெக்சர் என்று சொல்லுவாங்களே, பில்டிங் கான்ட்ராக்டர், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. சரி, உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதில் சம்பந்தப்பட்டவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்களே, டூரிசம்ல ஒர்க் பண்ணலாம், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான ஒரு காலகட்டமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு சம்பள உயர்வு, அது மட்டுமின்றி ஒரு பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிஸ் பண்ணாதீங்க. சரி, பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னதுதாங்க. இந்த இதையே நம்ம தொழிலாக எடுத்து செய்பவர்கள், தனியா செய்யறாங்க இல்லையா, ஆண்டர்பிரனர் அப்படின்வாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. பாருங்க. சரிங்க, அடுத்தபடியாக முக்கியமானது யாருன்னு பாத்தீங்கன்னா கலைஞர்களுக்கு. சரி, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கேட்டை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம். அந்த லைன்ல இருக்கவங்களா ரொம்ப கலைகள்ல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனுஷம் எங்க விருச்சிக ராசியில இருக்க, விஷாகமும் இருக்கு. சோ அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் சனியுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா இந்த குரு வந்து அஷ்டம குருவா மாறுறதுனால சில விஷயங்கள்ல உங்களுக்கு பணம் வந்து அங்கங்க லாக் ஆகிதாங்க இருக்கும். ஆனா பெரிய தொகை உங்களுக்கு வந்து சேரும். சொல்லுவாங்களா, லம்பா அமௌண்டா வரும். 5 லட்சம் 10 லட்சம் திடீர்னு பணமே இல்லாதப்ப அப்படியே சும்மா இருப்பீங்க, திடீர்னு
பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக 2025 இருக்குங்க. என்னடா அது இந்த மாசம் பணம் வரலையே அப்படின்ற ஒரு கவலை எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க போது, கவலை வேண்டாம். சரிங்க. அடுத்தபடியாக யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மாணவ மணிகள் மற்றும் குடும்ப தலைவிகள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப தலைவிகளை எடுத்துக்கலாம். சோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த விருச்சிக ராசி இந்த 2025 அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அங்க கேட்கவே வேணாங்க. ரொம்ப சிறப்பாவே இருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா அர்த்தாஷ்டம மறைஞ்சு போயிடுச்சு. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல் அதிகரிக்கும். இதை படிக்கணும் அதை படிக்கணும் ரொம்ப ஆர்வங்கள் அதிகரிக்கும். பார்ட் டைமா கூட வந்து சொல்லுவாங்க, பகுதி நேரமா கூட வேற வேற கோர்ஸ் அடிஷனலா எடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. ஸோ 2025 ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சொல்லுவாங்களா, அதுல எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு சில வந்து ஸ்போர்ட்ஸ், செஸ் இது மாதிரி லைன் கூட நீங்க சூஸ் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அது மட்டுமா, அதுவும் பாத்தீங்கன்னா மாணவ மணிகளுக்கு குறிப்பாக அரசு தேர்வு எழுதுறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து அபரிமிதமான மார்க்குடன் நல்ல ஒரு முதல் இடத்தை பெறக்கூடிய நிலையும் உண்டாகுங்க. எல்லாம் பாராட்டுவார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்கு. சரி, நீங்க எந்த கடவுளை வணங்கினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பிடிச்சுக்குங்க. குறிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகளே நடக்கும். அதாவது இன்னைக்குதான் போயானும் கட்டாயம் கிடையாது. நியூ இயரா அன்னைக்குதான் போயானும் கிடையாது. ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று இல்ல விருச்சிக ராசின்னு தானே நீங்க அனுஷ நட்சத்திரம் நீங்க பிறந்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வாங்க. அதெல்லாம் கேட்டை நட்சத்திரத்துல போயிட்டு வாங்க. விசாகம் நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம், போயிட்டு வாங்க. இது மாதிரி இந்த கேலண்டர்லயே மாசம் மாசம் விசாக நட்சத்திரம் வரும், மாசம் மாசம் கேட்டை நட்சத்திரம் வரும், மாசம் மாசம் அனுஷமும் வரும். சோ அந்த நட்சத்திரங்களில் நீங்கள் சென்று வந்தீங்கன்னா இன்னும் ஒரு பவர் கொஞ்சம் அதிகரிக்குங்க. இதெல்லாம் பண்ணி பாருங்க. ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு சுவாமியை வந்து முழு மனதாக தியானித்து பண்ணுங்க. இந்த 2025 ஆண்டை மிக சிறப்பாக அணுக முடியும். இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஓம் அபராஜிதாயே நமக. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025 ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை தான் நம்ம பேச போறோம். சரிங்க, தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்குங்க. நீங்க எப்படின்னு, நீங்க ரொம்ப 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 டிசிப்ளினான ஒரு கேரக்டருங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க மாட்டீங்க. ரொம்ப ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கேட்ட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு நீங்க 50 வயசுலயும் அவங்களுடைய தான் பழகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யார்ட்டையும் நீங்க ரொம்ப பழக மாட்டீங்க, ரொம்ப ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க, லிமிட்டடா பழகுவீங்க. அதாவது என்ன விஷயம்னா, நம்மளால மற்றவங்களுக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தாங்க. ஏன்னா அது ஒரு குருவோட அம்சம் என்று சொல்லலாங்க. சரி, அது மட்டுமா, கொஞ்சம் உங்களுக்கு என்னன்னா உங்களை மதிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவீங்க, இல்லைன்னா போகவே மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களை வந்து கவர் பண்ணணும்னா அவங்கள வந்து புகழணும், அதே மாதிரி அவங்க மரியாதை கொடுக்கணும். இதுதான் எதிர்பார்க்கறது. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டைம் கீப் அப் பண்ணுவாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இத்தனை மணினா அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடியே வந்து நிற்பாங்க. என்ன காரணம்னா தனுஷோட கேரக்டர் எப்படின்னா ஒரு டிசிப்ளின் டீச்சர். அவங்க குரு என்றாலே ஒரு ஆசிரியர். ஏன்னா ஆசிரியர் தான் ரோல் மாடலா இருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டா இருந்தாதான் மற்றவங்க வந்து நம்மள பார்த்துட்டு இருப்பாங்கன்ற அளவிற்கு, அதை கற்றுக்கொள்வார்கள் என்ற அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் அவங்களுடைய பழக்கமாகவே வச்சுப்பாங்க. எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், 1 hour முன்னாடியே போயிட்டு கிளம்பிடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி கரெக்டா இப்ப ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அவங்ககிட்ட அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் லெவல்ல வச்சிருப்பாங்க. சரிங்க, இந்த 2025 புத்தாண்டு பிளான் இருக்கு இல்லையா, அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி எப்படிலாம் அந்த பிளானட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வரப்போகுதுன்ற விஷயத்த சொல்றேன். இப்ப சனி எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு, அதாவது எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசங்க 28 2025க்கு மாறுறாரு. இதனால என்ன உங்களுக்கு பலன் அப்படின் போது, இது வரைக்கும் இருந்த அந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்துல இருந்து 4வது இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பிடிக்க போகுது. சோ அர்த்தாஷ்டம சனினாலே அது ஒரு 7.5 சனியில ஒரு பாதி உங்களுக்கு படுத்தல் இருக்குதான் சொல்லலாம். அது குறிப்பாக உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்தை பாத்துக்குங்க. ஏன்னா அவங்களுடைய இப்ப சொல்லுவாங்க அவங்க ஏஜ்டான அம்மா இருக்காங்கன்னா ரொம்ப ஹெல்த்தை நல்லா பாத்துக்கணும். அது மாதிரியான சில விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட கிரிட்டிக்கலான பிரச்சனைகள், அப்புறம் வந்து டபுள் டாக்குமெண்ட் போட்டாங்க, அதே மாதிரி ஒரு இடம் வாங்குறோம்னா அதுல லிட்டிகேஷன்ஸ் வர்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வீடு, வாகனம், தாய், இந்த 3 விஷயத்த நல்ல கவனத்தில் கொள்வது மிக நல்லதுங்க.
இது ஒரு விஷயம். இது வந்து ஒரு அவுட்லைனா சொல்றேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேதும் மாறுவாரு. அது வந்து மாறும்போது எப்ப பாத்தீங்கன்னா மே மாசம் மாறுவாங்க. அது உங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தந்தையாருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க. அடுத்தது குரு இருக்கார்ல, அவரு எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவரு இதுவரைக்கும் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்திலிருந்து 7வது இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாங்க. சோ வந்து பொதுவாகவே உங்களுக்கு குரு பலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதான் கல்யாணம் ஆயிடுவாங்க. ஏன்னா குருபலம் மிக சிறப்பாகவே இருக்கு. சரிங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நம்ம தனிப்பட்ட முறையிலையும் தெரிஞ்சுக்கலாங்க. சரி, வேலைக்கு போறாங்க இல்லையா, அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த குரு ஆஹ் அப்புறம் இந்த சனி, ராகு, கேது இதனுடைய மேஜர் பிளானட்டால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பாக்கலாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்குங்க. அது மாதிரியான ஒரு பீரியட் தான். உங்களுக்கு அர்த்தாசிரம சனி வந்தாலுமே சும்மா இருக்கிறதுக்கு வேலை செஞ்சாதானே உழைச்சாதானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உழைப்புகளில் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதனால நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதாவது ரொட்டீனான ஒர்க் கிடைச்சிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடமாற்றங்கள் இது மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஓ எப்படி சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த இடத்துல வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நான் கேட்பீங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அர்த்தாசிரம சனி இருந்தாலுமே உங்களுடைய ராசி அதிபதி யாரு, குரு பகவான் தான். அவருடைய அருள் கடாட்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எண்ணியது வந்து ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குங்க. அர்த்தாசிரம சனியில மெயினா என்னென்ன பாத்துக்கணும்னு இப்ப சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அதாவது வண்டி வாகனம், அதே மாதிரி அம்மாவோட விஷயங்கள், அதே மாதிரி இடம், மனை, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அதனால உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு ரொட்டீனா போயிட்டு இருக்குங்க. சரி, அடுத்த அவங்க அப்படின்னு பார்க்கும் பிசினஸ் பண்றவங்க. சோ அப்படின் போது வியாபாரம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறது புரியுது. உங்களுக்கு வந்து கேட்கவே வேணாங்க. நிறைய பணம் எல்லாம் கொஞ்சம் லாக் ஆயிடும். அதனால வந்து என்ன பண்ணுங்க, பணத்தை வந்து கரெக்டா அதிகமா அதாவது அகலக்கால் வைக்காம ஒரு முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல லாபம் வருதான்னு பார்த்துட்டு, ஏன்னா அர்த்தாசிரம சனி வரும்போது என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லாபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அதை இழுத்துட்டு போற மாதிரி எல்லாம் வந்துடும். அதாவது நஷ்டமாக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த குருவோட அருள் ஒண்ணு இருக்கிறது தாங்க உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸே இந்த வருஷம். ஏன்னா குரு வந்து மே மாசம் தான் மாறுறாரு. சோ வந்து மே மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படின்றது நல்ல விஷயங்கள் சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சனியோட நிலை இருக்குல்ல, அவங்க வந்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனியோட 4வது இடத்துல இருக்கு. சோ அதனால வியாபாரிகள் நீங்க வண்டியில வாகனம் போகும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் பயணங்கள் செய்யாதீங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்க கருத்தில் கொள்வது ரொம்ப நல்லதுங்க. சரிங்க. அடுத்தபடியாக யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கலைஞர்களுக்கு. கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து குறிப்பாக அதாவது இந்த சுக்கிரனுடைய நிலை மற்றும் இந்த சனி பகவானுடைய இடம் இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா அது மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. அதுவும் பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திர அதிபதியேன்னு சொல்லலாம். சோ வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த பட வாய்ப்பு எல்லாம் கிடைக்குங்க. கண்டிப்பா கிடைக்கும். அவங்களுக்கு பெரிய அளவுல இன்னல்களோ பிரச்சனைகளோ வராது. அர்த்தாசிரம சனி வந்து டிலே பண்ணுவேன் தவிர நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதான் சொல்லுவாங்களே இன்னைக்கு வாப்பா நாளைக்கு வாப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அதனுடைய கதாபாத்திரமோ அல்லது வந்து அதுக்குண்டான ஒரு சம்பளமோ கிடைச்சிடும். அதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அதான் ஒரு விஷயம். இந்த சனிகள் இந்த அர்த்தாசிரம சனி, 7 சனினா இந்த சோம்பேறித்தனம் வரதுனால அப்புறம் பார்த்துக்கலான்ற எண்ணங்கள் மட்டும் இல்லாம இருந்துட்டீங்கனாலே இந்த 2025 அழகாக நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. சோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்க. அடுத்தபடியாக ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. நம்ம குடும்ப தலைவிகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாக்குறச்ச உங்களுக்கு அதாவது இந்த தனுசு ராசி அன்பர்களான குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, பண வரவுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து எது எப்படி அர்த்தாசிரம சரி வந்தாலும் சரி இது வந்தாலும் உங்களுக்கு பண வரவு நிச்சயமா வருங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பலமும் வந்திருக்கு, குருவோட அருள் இருக்கு, குரு தான் தனக்காரகன் வேற. சோ நீங்க நகை வாங்குவீங்க, சீட்டு கட்டுவீங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சேவிங்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து நிறைய சொல்லுவாங்க சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இதே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாக இந்த ஒரு ஆர்னமெண்ட் வாங்கியே ஆகணும், 10 பவுனுக்கு மாலை வாங்கியே ஆகணும் யோசிச்சுட்டு இருப்பேன். அதெல்லாமே இந்த 2025ல சக்சஸ்ஃபுல்லா போகுதுங்க. நிச்சயமா வாங்கிடுவீங்க. சோ உங்களுக்கு பணம் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதாவது நகைகளும் வந்து சேரும், ஆபரணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுல வைரமா கூட சொல்லலாம். எல்லாமே செல்வ செழிப்பு என்று சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு பணப்புழக்கங்களும்
குடும்ப தலைவிகளுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடுப்பு வலி, கால் வலி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ஒற்றை தலைவலி, இது மெயினா வந்து பாதத்துல ரொம்ப இந்த எரிச்சல், அது 50 வயதுக்கு மேற்பட்ட இந்த குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் நிச்சயமா இந்த சுகர் பிரச்சனை இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருங்க. உணவு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி பண வரவுக்கு அதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல. எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட பணம் புழக்கம் நன்றாகவே இருக்கும். சரிங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. சரி, உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு இந்த அர்த்தாசிரம சனி இருக்குப்பா. நீ தயவு செய்து நல்லா படிச்சுட்டு இந்த கொஸ்டின் தானே இதுக்கு ஆன்சர் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துருவீங்க. அதனால எப்போதுமே அதனுடைய கொஸ்டின்ஸ் 4 வாட்டி படிங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இது நமக்கு தெரியுமா தெரியாதான்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராகவே டெய்லி அன்னைக்கு பாடத்தை வந்து எழுதிடுங்க. இல்லாட்டினாலும் ஒரு 2 நாளைக்கு அதாவது சேர்த்து வச்சாலும் 2 நாளைக்குள்ளார அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க. இல்லைன்னா மதிப்பெண்கள் கம்மியா கிடைக்கும். அப்ப மதிப்பெண்கள் கம்மியா கிடைச்சா உங்களுக்கு நினைச்ச துறைகள்ல நீங்க ஜாயின் பண்ண முடியாது. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருங்க. சோ தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் மாணவர்களுக்கு நல்ல பலமுறை படித்து நினைவாற்றலை பெருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், ரொம்ப விளையாட்டுத்தனத்துல கொஞ்சம் ஒத்தி போடுங்க. அதுவும் அரசு தேர்வுகள் எழுதக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. சரிங்களா? நீங்க வந்து பொதுவாக இந்த அர்த்தாசிரம சனி பிடியில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 ஆண்டை வந்து எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்துல எப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிக நல்லதுங்க. ஏன் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இந்த மூல நட்சத்திரம்னாலே உங்களோட ராசியிலேயே ஆஞ்சநேயர் நட்சத்திரமே இருக்கு. சோ மூல நட்சத்திரத்தை அன்று ஆஞ்சநேயரை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய இன்னல்கள், பிரச்சனைகள், தடைகள் எதெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்குதோ அதெல்லாமே பாசிட்டிவா ஆக்கக்கூடிய ஒரு சக்தி ஆஞ்சநேயர் பகவானுக்கு இருக்கு. நீங்க அதாவது தொடர்ந்து ஒரு 3 மூல நட்சத்திரம் அன்று ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை போடுறது, வடமாலை சாத்துவது, இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய தரிசனம் நீங்க போய் தரிசனம் கொடுத்தாலே போதும் ஆஞ்சநேயருக்கு. அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்லதே செய்வாருங்க. இது நீங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அவருடைய மந்திரங்கள்லாம் இருக்கு, அசாத்திய அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்லோகத்தை வந்து படிங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆஞ்சநேயுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். 2025வது ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை ஒட்டி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி எது என்று பார்த்தீர்கள் என்றால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. அதற்கு முன்பு உங்களுடைய குணநலங்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் மிக மிக அருமையான ஒரு குணநலங்கள் பெற்றவர்கள். நம்மளால மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இருக்கக்கூடாது என்று பார்த்து 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 தங்களை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ராசி எது என்றால் அது மகர ராசி தாங்க. நம்மளால மற்றவர்களுக்கு எதாவது அஃபெக்ட் ஆயிடுமா, நம்மளால மற்றவங்க கோச்சிப்பாங்களா அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். ஒரு அடி தள்ளி நில்லுங்கன்னா 10 அடி தள்ளி நின்றுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் பெற்றவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள். இவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னாலே வெளிநாடு, வெளியூர் இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப அவங்களுக்கு லக்கியாவே இருக்கும். பிறந்த ஊர் வெளியூரா இருப்பாங்க, ஆனா வேற இடத்துலதான் அவங்க சர்வைவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது குறிப்பாக வெளிநாட்டுல எல்லாம் இருந்தா மிக அருமையான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க. சரிங்களா? சரி, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாங்க. இந்த 2025வது ஆண்டில் சனி பகவான் எங்கிருந்து எங்கே செல்கின்றார் என்பதை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் இதுவரை தொல்லை கொடுத்துட்டு இருந்த அந்த சனி வந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில் செல்ல போகின்றார். அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 அருமையான ஒரு விஷயம். அதாங்க உங்களுக்கு 7.5 சனி விட போகிறது. அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு செய்தி. உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்த துன்பங்கள், நிறைய விஷயங்கள் வந்து பல வருஷங்களாக அனுபவித்துக் கொண்டிருந்த பல கோடிகள், பல லட்சங்கள், இன்னும் ஒரு சிலருக்கு பல உறவுகளை பிரிந்து உயிரை
விட்டு பிரிந்த சில விஷயங்கள்லாம் ஏன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து பண விஷயத்துல நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, இதெல்லாம் வந்து நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே இனிமேட்டு மாறக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் போது, ஒரு உயிர் இழந்தாலும் அதற்கு இணையாக இன்னொரு உயிர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகுதுங்க. ஒரு நல்ல துணையும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் சரி, அதாவது துணை இழந்தவர்களுக்கும் சரி, மிக அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாங்க மகர ராசி அன்பர்களுக்கு. அடுத்தபடியாக இந்த ராகு கேது எங்க இருந்து எங்க போறாரு உங்க அப்படின்னு பார்க்கும்போது தன குடும்ப ராகு அந்த ஸ்தானத்துல ராகு பகவான் பின்னோக்கி வருகிறார். எப்பன்னா மே மாசத்துல. அடுத்தபடியாக அந்த குரு பகவான் எங்க இருந்து எங்க போறாரு பார்த்தீங்கன்னாலே இதுவரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்தில் போறாரு. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, ஐயோ குரு பகவான் மறைஞ்சிடறாரு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. கவலைப்படாதீங்க, குரு பகவான் வந்து மறையது ரொம்ப நல்லது. காரணம் 12வது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு. கெட்டவன் கிட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதன்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க. அதுவும் 6வது இடத்தில் இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை நோக்குகின்றார். தனஸ்தானத்தை 9வது பார்வையாக நோக்குவதால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அபரிமிதமான பணங்களை நீங்க அள்ள போகிறீங்க. ஷேர் மார்க்கெட் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, நம்ம வந்து ஒவ்வொரு ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு, அதாவது இந்த சனி பகவானுடைய நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். அப்படிங்கும்போது உத்தியோகஸ்தர்கள் அருமையாகவே சனி பகவான் உதவி புரிவார். ஏன்னா உங்க சக ஊழியர்களிடம் நல்ல ஒரு நன்மதிப்பும் மேலதிகாரியுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலதிகாரியுடைய துணைகள் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சொல்லுவாங்களே மேலதிகாரிகிட்ட ரொம்ப நெருக்கமான தொடர்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டில் மிக சிறப்பாகவே உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்குங்க. சரிங்க, வியாபாரிகளுக்கு எப்படி என்று பார்க்கும் பொழுது இது மகர ராசியில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்பவர்கள் மற்றும் வெளிநாடு தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணினி துறை என்று சொல்லக்கூடிய ஐடி லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதிகமான ப்ராஜெக்டுகள் நீங்களே தனியா செய்யக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் நல்ல ஒரு சம்பளம் என்று சொல்லுவாங்களே, நீங்களே நினைத்து பார்க்காத ஒரு சம்பளத்தை பெறக்கூடிய ஒரு நிலை, உயர்வுகள் உண்டு. இப்படி அபரிவிதமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் சின்ன மைனஸா நம்ம தெரிஞ்சுக்கணும். சக ஊழியர்களிடம் வந்து கொஞ்சம் நாவடக்கம் தேவை. யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து யோசித்து சிந்தித்து பேசுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். அதே மாதிரி ஏன்னா இந்த வியாபாரிகளாக இருந்தாலும் தன் கீழ் வேலை செய்வதையும் நீங்க துச்சமாக நினைக்காதீங்க. அவங்களையும் கொஞ்சம் தட்டி கொடுத்து வாங்க. அவங்களுக்கும் சில சுயமரியாதை இருக்கலாம். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. இல்லைன்னா நம்மளுடைய தொழில சிறு சிறு வில்லங்கத்தை செய்துவிட்டு செல்வார்கள். சோ கவனம் தேவை. குடும்ப தலைவிகள் என்று பார்க்கும் பொழுது மகர ராசி என்பவர்களுக்கு இது நாள் வரை வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவிகள் பண விஷயத்துல வந்து சேர்க்கவே முடியல, சேமிப்பே வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு சேமிப்பு கணக்கு துவங்குங்க. ஏன்னா இந்த நகை சீட் சொல்லுவாங்களே அது மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே கை கொடுக்கும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப அந்த குரு பகவானுடைய நிலை பார்வை, அதுவும் தனஸ்தானத்தை நோக்கி பார்க்கிறது மிக விசேஷம் சொல்லலாம். அதனால உங்களுக்கே அறியாமல் ஒரு சேமிப்பு நடந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து சேமிக்க பழகுங்கள் குடும்ப தலைவிகள். நிச்சயம் அது உங்களுக்கு பெரிய அளவில் பெரிய நகை வாங்குறதுக்கெல்லாம் பயன்படும். அதே மாதிரி உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிக சிறப்பாகவே இருக்கு. குரு பகவான் அவருடைய நிலை 6வது இடத்தில் இருக்கனால குறிப்பாக உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த இடத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ உடல் நலத்துல இந்த உணவு விஷயத்தில் அது கூடுமானவரை வெளியிடங்களில் சாப்பிடாமல் பொதுவாகவே இது மகர ராசி அன்பர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் வீட்டு உணவினை உட்கொள்வது மிக நன்மையை தரும். அப்புறம் பாத்தீங்கன்னா மாணவ மணிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் மிக சிறப்பாகவே இருக்குங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறச்ச இந்த 7.5 சனி வர்றதுனால நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைவேற போகுது. நமக்கெல்லாம் அந்த கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு நீங்க நினைத்து பார்க்காத இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில அருமையான ஒரு துறையில உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமின்றி ஒரு சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. சோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள். அடுத்தபடியாக இளம் பெண்களுக்கு அப்படின்னும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறக்கூடிய ஒரு சூழலும் உண்டு.
நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவரவர் ஜாதகப்படி நமக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பலம் இருக்கா, குரு பலம் இல்லாவிட்டாலும் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக அதை வந்து யாருமே தடுக்க முடியாது. திருமணம் நடந்தேறும். சரிங்க. என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்று பார்க்கும்போது, நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக அவசியம். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் முடிந்தால் வடமாலையோ அல்லது ஒரு வடை நைவேத்தியமாக செய்தாலே போதும். சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம். அல்லது உங்களால் பிரியப்பட்டு சில விஷயங்கள் ஒரு கற்கண்டு கூட போயிட்டு சுவாமிக்கு வச்சுட்டு கூட நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமியை வழிபட்டு வாங்க. துளசி மாலை மிக சிறப்புன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் செய்யுங்க. உங்களுடைய தடைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த 2025வது ஆண்டை அழகாக நீங்கள் கடந்து கொள்வதற்கு இது மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. சரிங்க, நன்றி, வணக்கம். எம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். புத்தாண்டு பலன்களான அதாவது 2025ற்கான புத்தாண்டு பலன்கள் எந்த ராசிக்கு என்று பார்க்கும் வகையில் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இன்று பார்க்கலாம். உங்களுடைய குணநலங்களை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். கும்பம் என்றாலே எதை குறிக்கிறது என்றாலே ஒரு குடத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த குடத்துல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது மாதிரிதாங்க உங்க மனசும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மற்றவர்களுக்கு அறியாமல் இருப்போம். திடீரென்று சில முடிவுகள் எடுப்பீங்க. திடீரென்று சில விஷயங்கள்ல நீங்க கலந்து கொள்வீர்கள். எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் என்றுதான் நியூஸ் வரும். அது மட்டுமா கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கான்பிடென்ஷியல் என்றாலே அது உங்ககிட்ட தான் சொல்லலாம். சொல்லுவாங்களே, கருத்தே அறுத்தாலும் வெளியே சொல்லவே மாட்டான் அப்படின்னா அது நீங்க தாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சீக்ரெட் மெயின்டைன் பண்றது, மற்றவர்கள் நம்மளை நம்பி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை ரொம்ப காப்பாற்றுவதில் நாணயமானவர்கள் என்று சொல்வதற்கும் பொருத்தமாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள்ல வந்து ஒரு நண்பர்களாக அமைந்தால் மிக சிறப்புன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக அருமையான ஒரு ராசி. சரிங்க, இந்த 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. முதல்ல பெயர்ச்சிகள் எல்லாம் பத்தி பேசுறேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் கும்பராசிக்கு, அதாவது இப்ப 7.5 சனியில ஜென்ம சனியில நீங்க பிடியோட இருக்கீங்க. சரிங்க, இந்த ஜென்ம சனி விலக போகுதுங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 28வது நாள் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கின்றார். அதாவது பாதச்சனியாக வருகிறார். அடுத்தபடியாக இந்த ராகு கேது இருக்கு இல்லையா, அவர் எப்ப எங்க மாறுறாரு அப்படின்னு மே மாசம் மாறுறாருங்க. அது மீனத்துல இருந்து பின்னோக்கி கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். சரிங்க, இந்த கேது பகவான் எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசியில இருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கு வராங்க. சோ இது வந்து ஜென்மத்தில் ராகுவும் அதாவது 7வது இடம் என்று சொல்லக்கூடிய கண்டகத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இதனால என்ன பலன்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிக்க போகிறார் இந்த மே மாதத்தில். அதாவது 2025 மே மாதத்தில் திருமணமாகாத அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குருபலம் வந்து விட்டது என்றே சொல்லலாம். மிக அருமையான ஒரு காலகட்டம். சரிங்க, உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு குறிப்பாக ஒரு பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் ப்ரொமோஷன்ஸ் எப்பயோ ஆர்டர் ஆச்சுங்க, எங்களுக்கு வந்து இந்த கேஸ் போட்டாங்க, அந்த பிரச்சனையா இருக்கு, இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வருடம் வந்து ஒரு நல்ல ஒரு விடிவு காலமாக அமையும். அதே மாதிரி வேலை இல்லாத அன்பர்கள், நிரந்தர தொழிலே இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர பணி கிடைக்குங்க. அது மாதிரி இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரியான ஒரு உத்தியோகமே கிடைக்கும். அது குறிப்பாக கணினித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்ல. நல்ல கம்பெனிலேயே உங்களுக்கு நினைச்ச கம்பெனிலேயே நினைச்ச சம்பளத்தை தாண்டி அதிகமான சம்பளத்தை பெறக்கூடிய ஒரு நிலை கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா இப்ப பாதச்சனி வர, அதே மாதிரி திருமணம் ஆகாத அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். வேலை எல்லாம் கிடைச்சிருக்கும், நல்ல வேலையில இருப்பான், வேலை கல்யாணமே நடக்க மாட்டேங்குது ரொம்ப கவலைப்படக்கூடிய அந்த கும்பராசியில இருக்கவங்களுக்கு எல்லாம் திருமண யோகம் அமோகமாகவே இருக்குங்க. நிச்சயமாக இந்த இதுல கும்பராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அடுத்தபடியாக இந்த 7.5 சனியினுடைய பெரிய தாக்குதலில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். அதாவது முதல்ல தலை, அதுக்கப்புறம் ஜென்மசனி, அதுக்கப்புறம் பாதச்சனின்வாங்க. சோ முக்காவாசி கனவு தாண்டிட்டான்னு அந்த நிலை உங்களுக்கு இருக்கு. சோ எல்லா கஷ்டத்தையும் நீங்க அனுபவித்து விட்டீர்கள்.
இனிமேட்டு எல்லாமே ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டப்பட்டதற்கெல்லாம் நீங்க அனுபவிக்கக்கூடிய, ஏன்னா சனி பகவான் செல்லும் பொழுது நல்லதுதான் செய்து விட்டு செல்வார் என்று சொல்லுவாங்க. அதன் வகையிலே உங்களுக்கு ரொம்ப அச்சீவ்மெண்டான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். சரிங்க, அடுத்தது வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு, அதாவது இந்த ராகு கேது குரு பகவானுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு எல்லாம் ரொம்ப அலைச்சல் திருச்சலோட சென்ற வருடம் எல்லாமே ரொம்ப அப்படியே பிளைட்ல சுத்திட்டு இருக்கிறது, அல்லது ட்ரெயின்ல சுத்திட்டு இருக்கிறது, இங்க போனோம்னா திருப்பி வரணும், அடுத்து திரும்பியும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படின்னா அப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க செய்வீங்க, அதே வேலைகள் தான், ஆனால் உங்களுக்கு செய்வதற்கு ஆட்களுடைய பலங்கள் கிடைக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தொலைபேசி வாயிலாகவும் இமெயில் வாயிலாகவும் செய்து முடிப்பீர்கள். பெரிய பெரிய அரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக கவலை வேண்டாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். குடும்ப தலைவிகள் விஷயத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். சந்தோஷமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க. எனக்கு இந்த முக்கியமான பொருள் தேவை, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஒரு சில ஏன் உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு வாஷிங் மிஷின் இல்லாம கூட துணி வீட்டுல துவைச்சிட்டு இருப்பீங்க. உங்க கணவர் அந்த இதை பார்த்துட்டு டக்குன்னு அவர் வாங்கி கொடுப்பார் சர்ப்ரைஸாக. அதாவது உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸான நல்ல நல்ல விஷயங்கள், கணவரால் உங்களுக்கு நல்ல ஒரு இன்பங்கள். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இப்ப கணவர் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. உங்ககிட்ட பணப்புழக்கங்கள் இல்லாம இருந்திருக்கலாம் இது வரைக்கும், ஆனா இனி அப்படி இல்லை. கணவர் இருந்தாப்பா ஃபுல் சம்பளத்தையும் உங்க கையிலே கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலை உண்டாகும். கவலை வேண்டாம். இது மாதிரி பல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. சரிங்க, அடுத்தபடியாக அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். அலைச்சல்கள் அதிகமாகத்தாங்க இருக்கும், உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அரசியல்வாதிகள் பிளஸ் எல்லாருக்குமே அலைச்சல்கள் இருக்குமா இருக்காதுன்னு பார்க்கும்போது, இப்ப ஜென்ம சனி இல்லாமல் ராகு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்றது காரணம், சிம்ம ராசியில் அரசியல் ஸ்தானமான சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ அல்லது உங்கள் பதவி விஷயத்திலேயோ சில பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மிகவும் கவனமாக ஆலோசித்து சிந்தித்து, ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து உங்களுடைய கூட்டணிகளோ அல்லது பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது என்னன்னா எந்த பொறுப்புகள் உங்களுக்கு தலைமை கொடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு அதனை பெறுங்கள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மாணவமணிகளுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து மக்களே என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நல்லா படிங்க, அதான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்ம சனி உங்களுக்கு இல்லை, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஆனா 7 சனி இருக்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் நல்லா படிச்சுன உழைப்புக்கு அதிபதி தாங்க இந்த சனி பகவான். நீங்க உழைப்பை கொட்டுங்க, அதுக்கு உண்டான ஊதியத்தை சனி பகவான் கொடுத்து விடுவார். அது 7 சனியாக இருந்தாலும் சரி, தவறா நீங்க எந்த சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, நீங்க உழைப்பை கொடுங்கள். ஏன்னா உழைப்புக்காரகனாகிய சனி பகவான் உங்களுடைய உழைப்பை பார்த்துவிட்டு அதற்கு உண்டான சன்மானத்தை கொடுத்தே தீர வேண்டும் என்ற நிலை உண்டு. அதனால் தயவு செய்து நன்கு படியுங்கள், எழுதி பாருங்கள். ஞாபக மறதி அடிக்கடி செல்லும். அதனால் பலமுறை எழுதி பார்க்கும் பொழுது மனதில் பதியக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அதிக மதிப்பெண்களுடன் நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சரிங்க, உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது கும்பராசி என்பர்கள் குறிப்பாக பிள்ளையார வழிபடுங்கள். காலையில் எழுந்த உடனே பிள்ளையார உடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயத் சர்வ விக்னவ சாந்தியே, இந்த ஸ்லோகத்தை சும்மா போடுங்க. உங்களால வர முடியல அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஆணை முகத்தானேன்ற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு தமிழ் மந்திரங்கள்லாம் இருக்கு, உச்சாரணம் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருகம்புல் மிக அருமையான ஒரு விஷயம் பிள்ளையாருக்கு. அதனால நீங்க பிள்ளையாரை எந்த கிழமையாண்டாலும் பரவாயில்லை, அருகம்புல் சாத்தி விட்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள், நல்லதே நடக்கும். இந்த 2025வது ஆண்டை சிறப்பாக கடக்க வேண்டும் என்றால் இந்த சிறு பரிகாரமே உங்களுக்கு போதுமானது. இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2025வது ஆண்டு, அதாவது புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று ஆவலுடன் கேட்டிருக்கீங்க.
வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க கேரக்டர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக மீன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து எப்போதுமே ஃபோர்ஸா போயிட்டே இருக்குங்க. போயிட்டே இருக்கும்போது அது எதிர் நீச்சலுடன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். போராடி, போராடி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மீன ராசி தாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு காரணம் வந்து உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி அத எதிர்க்கக்கூடிய தன்மை இல்லாத நேரத்துல, நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லன்னா, அங்கருந்து எப்படி நம்ப வெளிய வரணும்ன்றத யோசிப்பீங்க. ஏன்னா உங்கள்ட்ட சப்போர்ட் இல்லன்றதுனால தான் அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அது இருக்குங்க. பங்க்சுவாலிட்டி ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. பிளானிங்கா தான் எல்லாமே செய்வீங்க. ரொம்ப திட்டமிடுதல்னா அது உங்களுக்கு தாங்க. ஓவரா திட்டமிட்டு லாஸ்ட்ல கட் ஆயிடும். ஏன்னா இந்த பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷன்னு இந்த மீன ராசிக்காரங்க பார்த்து லாஸ்ட்ல முடிக்க முடியாம போயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஷூட்டிங்கே எடுக்குறீங்கன்னு வைங்களேன், லைட் கரெக்டா இருக்கணும், எடிட்டிங் நல்லா இருக்கணும், கேமரா பக்காவா இருக்கணும். இந்த கேமரா இல்லைன்னா அந்த ஷூட் வேணாம். இது மாதிரிலாம் நீங்க யோசிக்கிறதுனால அன்னைக்கு போடுற கண்டென்ட்டே விட்டுருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க பர்ஃபெக்ஷன் பார்க்கறதுனால அந்த நேரத்துல செய்யக்கூடிய வேலைகள்ல வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுங்க. ஸோ அதனால நீங்க நீங்க வந்து சில விஷயங்கள்ல பர்ஃபெக்ஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க. போற போக்குலன்ற மாதிரி கொஞ்சம் மாத்திக்கிங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் பழகும்போது நீங்க உண்மையா தான் இருக்கீங்க. எல்லாருக்குமே அது தெரியும். இருந்தாலும் வந்து அந்த உண்மைய வந்து மத்தவங்களுக்கு உணர்ற மாரி நீங்க பண்ணுங்க. ஏன்னா நீங்க உண்மையா இருக்கன்றது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அந்த அன்பு குடுக்குறவங்களும் சரி, அன்பு வாங்குறவங்களும் சரி 2 பேருக்குமே அது தெரியும். அந்த விஷயத்த நீங்க கோட்ட விட்டுறீங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு இடத்துல அன்ப பெறுறீங்க. அது திருப்பி குடுக்கணும்ன்றத மறந்துடுறீங்க. நம்ப அவங்க செஞ்சாங்களேன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது நீங்க திருப்பி செய்யாம சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுது. அது கொஞ்சம் மாத்திக்கிங்க. சரி என்னடா இது அட்வைஸ்லாம் பண்றேன்னு நெனச்சுக்காதீங்க. சரி வாங்க அந்த ராசி பலன்கள் பார்க்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கோச்சாரத்துல சனி வந்து உங்களுக்கு எங்க வராரு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு 7 சனி பிடிச்சுட்டு, அது வந்து இப்ப ஜென்ம சனியாக மாறிடுச்சு. அதாவது கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு உங்க ராசிக்கே வராங்க. அப்படின்னும் பொழுது ஏற்கனவே 7 சனி, ஜென்ம சனினா கேட்கவா வேணும்? அந்த அளவுக்கு கஷ்டங்கள் நிச்சயமாக வரும். நெறைய பேருடைய சுயரூபத்த நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நண்பர்களிடையே நெறைய விஷயங்கள் வந்து தெளிவு தெரியும். யார் நமக்கு கெடுதல் பண்ணாங்க, இது நாள் வரைக்கும் நம்பியிருப்பீங்கல்ல, அவங்களுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வந்துரும். உங்களையே நம்பி இருந்தாங்கல்ல, அவங்கள பத்தின சில விஷயங்களும் இந்த காலகட்டத்துல தெரிய வந்துருங்க. ஏன்னா, சனி வந்து 7 சனி எல்லாருக்கும் வரணும்னு. ஏன்னா, அப்பதான் மற்றவருடைய சுயரூபம்லாம் நமக்கு தெரிய வரும். புரியுதுங்களா? ஏன்னா கஷ்டம் வந்தா தானங்க மத்தவங்க ஹெல்ப் பண்றாங்களான்னு பார்ப்பாங்க. அந்த நேரத்துல யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் உண்மையானவங்களுடைய தோற்றங்களும் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கூடிய கேரக்டரும் தெரிய வந்து, அப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நிச்சயமாக. சரிங்க. இப்ப உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த 2025 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது 7 சனியில ஜென்ம சனி இருக்கறனால தயவு செய்து அந்த சக ஊழியர்கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஒர்க்னா ஒர்க்க மட்டும் பேசிட்டு வந்துட்டே இருங்க. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள், அவமானங்கள், கெட்ட பெயர்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உத்தியோகஸ்தர்களுக்கு. ஸோ இந்த 7 அது ஜென்ம சனியா அழகா ஸ்மூத்தா கடக்கக்கூடிய ஒரு நிலை முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம குரு பகவான் எங்க இருக்கா தெரியுங்களா? 4வது இடத்துல இப்ப மாறப்போறாரு மே மாசத்துல. ஜென்ம சனி எப்ப வருது? இப்ப கிடையாது. நியூ இயர் தான். மார்ச்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வராது. எது? ஜென்ம சனி. ஸோ அப்ப வந்து நீங்க ஜென்ம சனியும் வருது. ஆனா மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பண வரவுகள் சம்பந்தப்பட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பணம் டைட்டா இருக்குன்னுவாங்கல்ல, அதெல்லாம் நடக்கும். ஸோ சிக்கனமா செலவு பண்ண கத்துக்குங்க. உத்தியோகஸ்தர்கள் கூட. சரிங்களா? அடுத்து வியாபாரிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு எப்படி தெரியுங்களா? நீங்க வந்து என்னதான் பிசினஸ் பண்ண இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் நமக்கு வரலையே, இன்னும் லாபம் வரலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவீங்க. காரணம் இந்த ஜென்ம சனிலாம் வரும்போது நிறைய நஷ்டம்லாம் ஆகும். தயவு செய்து நஷ்டம் ஆகாம தடுத்தாலே பெரிய ஒரு லாபம் தான் சொல்லலாம். அதனால போடுற பணத்தை கரெக்டா செலவு பண்ணுங்க. பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்க. ஏன்னா உங்க வீட்டு அதிபதியே குரு பகவான் தான். ஸோ அவர் கணக்கர் சொல்லுவாங்க, அக்கௌண்ட்ஸ் இது மெயின்டைன் பண்றாங்க. எதுவா இருந்தாலும் ஒரு டீ குடிச்சா கூட நீங்க வந்து கணக்குல வச்சுக்கோங்க. நல்லதுங்க. சரிங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி யாரு? புதன். அவர் எங்க இருக்கார் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கும்ல. அவங்கவுங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக இந்த 7 சனியினுடைய பாதிப்பு கம்மியா இருக்கும். அதே மாதிரி சனியோடைய கேரக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்லா ராசிக்கிட்டையும் பொதுவாகவே சொல்லியிருக்கேன். நேர்மையாக இருக்கணும், நீதிமானாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கெடுபலங்கள் வராது. இல்லைன்னா நீங்க எவ்வளவு கெடுதல் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ரிவீட் அடிக்கும். அதனால தயவு செய்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.
அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு லைஃப் வந்து வேற லெவல்ல நல்லது நடக்க போகுதுங்க. சரிங்க. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்ம மீன ராசிக்கு இந்த குடும்ப தலைவிகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கறச்ச, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீன ராசிக்கு ஜென்மத்திலேயே சனியும், குரு வந்து எங்க இருக்காரு? 4வது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல இருக்காங்க. சுகஸ்தானத்துல இருக்கனால என்ன மாரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, உங்களுடைய தாயார்களுடைய உடல்நலம் வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கும். இதுவரைக்கும் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் குடும்ப தலைவிகள் பார்க்கும்பொழுது, அவங்களுக்கு பண வரவெல்லாம் நல்லபடியா இருக்கும். பணப்புழக்கங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆனா என்ன, உங்களுடைய கணவர் வீட்டாரை கொஞ்சம் மதியுங்க. அட்லீஸ்ட் நடியுங்க. அப்பதான் இந்த வருஷத்த கொஞ்சம் மேம்போக்கா இல்லைன்னா உங்களை மதிப்பு அற்ற தன்மையாக மாறிடுங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மீனராசிக்காரங்களுக்கு மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க தயவு செய்து இந்த ஜென்ம சனி இருக்கனால மார்க்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எதையாவது இந்த விளையாட்டுத்தனம், அது லவ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஜென்ம சனி இருக்கனால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால தயவு செய்து படிப்பு தான் முக்கியம். அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மார்க்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அடுத்த ஒரு விஷயம் கலைஞர்களுக்கு அப்படின்னு பாக்குறச்ச, நீங்க வந்து ஆக்டிங் விஷயத்துல எல்லா விஷயத்துலயுமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தாங்க நீங்க இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்னன்னா அதாவது கலைஞர்களுக்குலாம் வந்து தேவையற்ற கெட்ட பெயர், கிசுகிசுக்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல படம் புக் ஆகும்போது வேற யாரோ மாத்தி எடுத்துட்டு போறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ மீனராசிக்காரங்க கலைஞர்கள் குறிப்பாக அது இந்த 7 சனியில ஜென்ம சனியாக இருக்கிறனாலையும் குரு ஒருத்தர் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து பண வரவுல வந்து ஏதாவது பணம் இல்லைன்ற மாதிரி இல்லாம பணம் வர வச்சுட்டு இருக்கிறது காரணம் குரு பகவான் தான். அதனால மீனராசிக்காரங்க தயவு செய்து குரு பகவானை விடாதீங்க. தட்சிணாமூர்த்தி போய் பாருங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு குருவை வணங்குங்க. ஒரு சாய்பாபா கோயில் போங்க. எனி குரு நீங்க வேணுங்க. ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மைகள் வரும். ஏன்னா இப்ப ஜென்ம சனி இருக்கனாலே சனி பகவானுக்கும் முடிந்த வரைக்கும் வந்து என்னன்னா சொல்லுவாங்களே யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க. இது மாதிரி இருந்தீங்கனாலே மீனராசி அன்பர்களுக்கு பல நன்மைகள் வரும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சனி பகவான். ஸோ அவர்கிட்ட நம்ம மாட்டாம சிக்காம கரெக்டா இருக்கணும்னா கொஞ்சம் நேர்மையா இருங்க. நம்மள நம்பினவங்களை கைவிட்டுறாதீங்க. அது மனைவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். சரிங்களா? ஏன்னா பிரிந்திருந்த தம்பதியர்கள்லாம் வந்து மீனராசி அன்பர்கள்லாம் வந்து தயவு செய்து போய் இறங்கி போய் பேசுங்க. உங்க ஒய்ஃப் தான் இதுல ஈகோ பார்க்காதீங்க. ரொம்ப ஈகோ உள்ள ஒரு ராசி எதுன்னா மீனராசி தான் சொல்லலாம். அந்த ஈகோவை மட்டும் கொஞ்சம் அப்படி நகர்த்திட்டு இறங்கி போங்க. எப்போதுமே இறங்கி போனவங்க விட்டு கொடுப்பவர்கள்லாம் கெட்டு போனது இல்லைங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.